நல்லா கவனிங்க. இப்ப என்ன இருக்குதோ அதுல கர்த்தரை கனப்படுத்தலாம். அது மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யும். ஆசீர்வாதம் பெருக்கத்தை கொண்டு வரும். நீங்க பெரிய சீமானா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத காட்டிலும் நல்லா இருந்து இப்ப இருக்கிறத காட்டிலும் அநேகருக்கு ஆசீர்வாதமா நீங்க இருக்க முடியும். உங்க பிசினஸ் இந்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுமா? ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறத ஞாபகப்படுத்திங்க. ஆசீர்வாதத்தை விசுவாசிங்க. கர்த்தர் புது புது ஐடியாஸை தருவார். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அகாடமிக் லைஃப், உங்களுடைய எஜுகேஷன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா? என்ன கோர்ஸ் எடுக்கிறது, எடுத்த கோர்ஸை எப்படி முடிக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போலாம் வாங்க. ஜெனிசிஸ் 28 verse number 22. ஆதியாகமம் 28 அதிகாரம் அதுடைய 22 வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு தொடர் போதனையில் நம்ம இருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம், the blessing of the Lord. கர்த்தரின் ஆசீர்வாதம்னா என்னது? இது யாருக்கு சொந்தம்? அதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மை? அதை எப்படி கட்டவிழ்த்து விடுறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளாக. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம்ன்றது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏதோ பிரதர் கிட்ட போன பிரதர் நெத்தியில் சிலுவை போட்டு அனுப்பி விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை இல்லை. இது ஒரு காணப்படாத ஒரு வல்லமை, கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை. இந்த வல்லமை நம்மளை வாழ வைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னை வாழ வைக்கும் தேவ வல்லமை. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நராத்திரியில் நான் ஜெபம் நடத்தினாலும் உங்களுக்கு கேட்குவேன், நீங்கள் தைரியமாக சொல்லணுமா இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னது? என்னை வாழ வைக்கும் தேவனுடைய வல்லமை. சொல்லுங்க எல்லாருமே, எல்லாம் சொல்லுங்க, என்னை வாழ வைக்கும் தேவனுடைய வல்லமை. இப்போ இதை மறந்துடக்கூடாது நீங்கள். இது ஒரு வல்லமை. இந்த வல்லமை நம்மளை வாழ வைக்குது. இது நம்ம மேலே தங்கி இருக்குது. எங்கே போனாலும் நம்மளை தூக்கி நிறுத்தி நம்ம தேவைகளை சந்தித்து வேறவங்களை விட வித்தியாசமாக்கி காண்பிச்சு நம்மளை உயர்த்துக்கிறது தான் இந்த தேவனுடைய வல்லமை. இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவைலபிளாக இருக்குது. வெறும் வளர்ந்த விசுவாசிகளுக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க. வெறும் ஒரு சில குறிப்பிட்ட விசுவாசிகளுக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவைலபிளாக இருக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே தங்கி இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதலாவது, அப்புறம் இதை விசுவாசிக்கணும். ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை விசுவாசிச்சார். விசுவாசத்தின் மூலமாக தான் அதை செயல்படுத்த முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்புறம் ஆபிரகாம் வாழ்க்கையவே உத்து பார்க்குறோம் நம்ம. அவர் வேற என்ன செஞ்சார், இந்த ஆசீர்வாதம் வெளிப்படும்படி வேற என்ன செஞ்சாருன்னு பார்த்தா படிக்கிறோம் பாருங்க தெளிவா. ஆபிரகாம் தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக் அப்படின்றவருக்கு தசமபாகம் செலுத்தினான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ ஆசீர்வாதத்துக்கே உதாரணமா இருக்கிற ஒரு நபர் தசமபாகம் செலுத்தினார்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அதுல கர்த்தர் அதை வேணும்னே நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த தசமபாகத்துடைய வல்லமையும் எப்படி இது ஆசீர்வாதத்துக்கு கனெக்டடாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக கனெக்டடாக இருக்குது நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம பாருங்க, யாக்கோபுடைய நிலைமை பாருங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் அவனை கூப்பிட்டு, டே தம்பிங்க இருக்காதரா, அவங்க அண்ணன் உன்னை கொன்றுவான். ஏன்னா நீ அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ திருடிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீ கிளம்பி போயிருந்த உடனே யாக்கோப் கிளம்பி போகிறான் பாருங்க. போகிற வழியில் ஒரு ஊரை சந்திக்கிறான். அந்த ஊர் பேர் லூஸ் அப்படின்னு. ஆனால் அந்த ஊருக்கு அங்கே யாரும் அவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்குள்ளே. அதனால் என்ன பண்ணிட்டான் யாக்கோபு, அந்த தெரு ஓரத்திலேயே அந்த வனாந்திரத்தின் மத்தியிலே ஒரு கல்லை ஒரு தலகாணியாக ஏற்படுத்தி அது மேலே தலை சாஞ்சு தூங்கிட்டான். வானங்கள் திறக்கப்படுது பாருங்க. அவன் கண்கள் திறக்கப்படுது, வானங்கள் திறக்கப்படுறத பார்க்குறான். கர்த்தர் ஒரு ஏணியை பார்க்குறான். அந்த ஏணிக்கு மேலே கர்த்தர் நிற்கிறத அவன் பார்க்குறான் பாருங்க. அதில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். நீ தங்கி இருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். நான் உன் கூட இருந்து உன்னை பாதுகாத்து உன் தகப்பன் வீட்டுக்கு பத்திரமா திருப்பி கொண்டு வர போறேன். பை த வே, நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறும் வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை திரும்பி ஞாபகப்படுத்தி விட்டுறார். ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துறாரு பாருங்க. நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்ற வாக்கு தத்தத்தை கொடுத்துறாரு. இதை கேட்ட உடனே யாக்கோபு எந்திரிக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, யாக்கோபு மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவர் மேல தங்கி இருக்குது. ஆனா கண்ணு திறந்து பார்த்தா தங்குறதுக்கு வீடு இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மாற்றுறதுக்கு துணி இல்லை. அப்போ ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் வேலை செஞ்ச மாதிரி தெரியல. ஒவ்வொரு விசுவாசி மேலே ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறானா, அதுதான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு சில விசுவாசிகள் தரித்திரத்திலையும் பற்றாக்குறையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாக்கோபுக்கு அன்னைக்கு அந்த நிலைமை தான். இப்போ யாக்கோபு ஒரு தீர்மானம் எடுக்கணுமா இருக்குது. என்ன தீர்மானம் தெரியுமா? ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, அதை கர்த்தரும் என்ன ஞாபகப்படுத்தி விட்டாரு.
ஆனா நான் எடுக்கிற தீர்மானம் அந்த ஆசீர்வாதத்தை வேலை செய்ய வைக்கணும். ஒன்னும் இல்லாத நானு தேவைக்கும் அதிகமான நன்மைகளை பெற்று வாழணும். So Jacob now has to take a decision which will change his life from being a pauper to a prince. ஒன்னில்லாத நிலையிலிருந்து நல்லா வாழ்ற நிலைமைக்கு அவன் வரணும். இப்போ அவன் எடுக்கிற அந்த ஒரு தீர்மானம் தான் பெரிய காரணமாக இருக்க போகுது. என்ன தீர்மானம் எடுத்தான் தெரியுமா? அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு அவன் பேசுகிற வார்த்தைகளை கவனிங்க. ஆதியாகமம் 28 அதுடைய 22ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். அதில் படிக்கிறோம் பாருங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு கிட்ட இப்ப நிறைய இல்ல, ஆனா நிறைய வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவன் ஏற்படுத்துறான் பாருங்க. தசம பாகம், ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதத்தை வேலை செய்ய வைக்கிற விஷயம் தான் தசம பாகம். ஏன் தசம பாகம் செலுத்துறோம்? அவரே சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நமக்கு இருக்கிற அத்தனை நன்மைகளும் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தார். யார் நம்மளுடைய பொருளாதாரத்துடைய மூலாதாரமா இருக்கிறது? Who is the source of all our blessings? எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க கர்த்தர் தான் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லி? அதை காண்பிக்கிற வழி தான் தசம பாகம். வெறும் வார்த்தைகளால் சொல்றது வேற, ஆனா மனதளவில் நான் விசுவாசிக்கிறேன்றது செயல்பாட்டில் காமிக்கிறது வேற. அப்போ தசம பாகம்னா என்னது? தேவரீர் எனக்கு கொடுத்தீங்க எல்லாவற்றையும் சொல்றாரு பாரு. அங்கேயே ஆண்டவரே ஆதாரம் நீங்க தான், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது நீங்க தான், அதை வெளிப்படுத்துறதுக்காக நான் தசம பாகம் செலுத்துறேன் அப்படின்றார் அவர். அப்படின்னு பொருத்தனை செய்தாராம் பார். அப்போ இது ஒரு இமோஷனல் டிசிஷன் இல்லை, இது ஒரு விருப்பம் இல்லை, எனக்கும் ஆசைபதர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் இல்லை. நல்லா கவனிங்க. நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றோம். ஒரு 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 முக்கியமான தீர்மானத்துக்குள்ள வந்து சொல்றோம், இது ஒரு தரமான தீர்மானம். இது ஏதோ கஷ்டகாலம் வரதா நான் மாற்ற போறது இல்லை, ஏதோ பிரச்சனை வரும்போது மாற்ற போறது இல்லை, எக்ஸ்ட்ரா செலவு வந்தா நான் மாற்ற போறது இல்லை. என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்குது, எனக்கு உண்டானது எல்லாம் அவர் தான் கொடுத்தது. அதனால ஒவ்வொரு மாதமும் என்னுடைய வருமானத்தில் முதல் பங்கை நான் கர்த்தருக்கு செலுத்துறேன். ஏன் ஆசீர்வாதம் என் மேல இருக்குது, அது என் ஐஸ்வர்யமான மாற்றணும்னா இந்த ரகசியத்தை நான் கடைபிடிக்கிறேன். You see, the tithe is a secret to your financial prosperity. ஆமென். இது ஒரு கட்டாயம் இல்லை, இது ஒரு நிபந்தனை இல்லை, இது ஒரு வெளிப்பாடு. அப்போ யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்னன்னு? நீங்க எனக்கு நிறைய தரப்போறீங்க. ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு பாருங்க. நீங்க கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு தசம பாகம் செலுத்துறேன். இது ஒரு குவாலிட்டி டிசிஷன். இப்போ இந்த தீர்மானம் எடுத்துட்டு இவர் கிளம்பி போறார். வெறும் நல்ல தீர்மானம் எடுத்தது மட்டும் இல்லை, அதை செஞ்சு காமிக்கிறார். ஏன்னா சில டைம் நம்ம இப்படி தோணும், சார் எனக்கு மட்டும் நிறையா வந்தால் நான் தருவேன். யாக்கோபு இப்படி சொல்லவே இல்லை பாருங்க. அன்னைக்கே என்ன பண்ணார் யாக்கோபு? தனக்கு இருந்ததெல்லாம் என்னது? கையில் கோலம், ஒரு ஆயில் பாட்டில் தான் இருந்துச்சு. ஆயில் பாட்டிலை உடைச்சோ ஓப்பன் பண்ணியோ அதில் இருக்கிற ஆயிலெல்லாம் ஊற்றிட்டார். அவர் வெயிட் பண்ணவே இல்லை. நான் பணக்காரன், நான் மாறுறேன், தசம பாகம் தர்றேன்னு சொல்லவே இல்லை. இப்போ என்கிட்ட என்ன இருக்குது அதை நான் கொடுத்து என் பொருத்தனை ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி நடராத்திரிலே எந்திரிச்சு அந்த ஆயில் எடுத்து அந்த தூண் மேலே ஊற்றி சொல்கிறார், இது கர்த்தருடைய வீடு அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க. இப்போ என்ன இருக்குதோ அதில் கர்த்தரை கனப்படுத்தலாம், அது மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேலை செய்யும், ஆசீர்வாதம் பெருக்கத்தை கொண்டு வரும். நீங்கள் பெரிய சீமானா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத காட்டிலும் நல்லா இருந்து இப்போ இருக்கிறத காட்டிலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க முடியும். உங்களுடைய போதகராக, உங்களுடைய மெய்ப்பனாக, உங்கள் மேலே அக்கறையாக இருந்து உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு போதகனாக, அதே போல் இதை என் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சு ஆசீர்வாதத்தை அனுபவித்த போதகராக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் பற்றாக்குறையும் தரித்திரத்தின் அந்த வட்டத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பொருத்தனை எடுங்க, ஒரு ஸ்ட்ராங்கான தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் அவருக்கு தசம பாகம் செலுத்துவேன். இந்த ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்டை எடுங்க. உங்கள் வாழ்க்கையுடைய தரமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அதை அனுபவிச்சு நான் என்னுடைய குடும்பமோ அதை உங்களுக்கு நான் சந்தோஷமாகவும் தாராளமாகவும் டீச் பண்றதுக்கு நான் விருப்பப்படுறேன் இந்த நேரத்தில். ஸோ யாக்கோபு எடுத்த மிகப்பெரிய தீர்மானம் என்னது? ஒன்னில்லாத நிலையிலிருந்து சகலத்தையும் அனுபவிக்கிற நிலைமைக்கு வர்றது காரணமே நான் கர்த்தருக்கு தசம பாகம் செலுத்துறேன். ஸோ ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது, அதை கட்டவிழ்த்து விடுறது தான் தசம பாகம். இப்போ கிளம்பி வர்றார், மாமாவுடைய ஊருக்கு வந்துடுறார். வந்தவர் என்ன பண்ணுறாரு? மாமாவுடைய ரெண்டாவது பொண்ணு மேலே ஆசை வந்துடுது, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அவர். சரி போய் மாமா கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி உங்கள் ரெண்டாவது பொண்ணை எனக்கு கட்டி வைக்கணும். உடனே மாமங்காரன் என்ன பண்ணுறாரு? ரொம்ப ஐடியா பாரு, அவன் ஒரு வில்லன். இந்த லாபான்றவன் எப்படியாவது லாபத்தை சம்பாதிக்கலான்னு தான் இருப்பான். அவன் சொல்கிறான், சரிடா மாப்பிள்ளை நீ என்ன பண்ண, ஒரு 7 வருஷம் வேலை செஞ்சிரு, ஏன்னா உன்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒரு விலை கிரயம் இல்லையே, அதனால் நீ என்ன பண்ணு, பிரைட் ப்ரைஸ் நீ கொடுக்கணும், உங்கள்கிட்ட இல்லை, மனவாட்டிக்காக ஒரு கிரயத்தை கட்டணும், உங்ககிட்ட இல்லை, நீ வேலை செஞ்சு அதை தீத்துரு அப்படின்ட்டு 7 வருஷம் வேலை செஞ்ச பிறகு கட்டி வைக்கிறேன்ட்டு கட்டி வைக்கிறான். வேற பொண்ணு கட்டி வச்சிடறான். என்ன ஐடியா பாருங்க மாமனாருக்கு.
அப்புறம் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்குறா, என்ன நீ இங்கே என்ன பண்ணுறேன்ன உடனே, இல்லை எங்கள் அப்பா தான் இங்கே வர சொன்னாரா, உன்னை தான் நான் தான் உன்னை அப்படின்னு கட்டி, ஐயோ டென்ஷன் ஆகிடுது உனக்கு. ஓடுறான் மாமா கிட்ட போய், ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி கேவலமாகறான். அவன் சொல்கிறான், அதை பற்றி கவலைப்படாதரா மாப்பிள்ள, டேய் இன்னொரு பொண்ணையும் கட்டிக்கோ, இன்னொரு 7 வருஷம் வேலை செய். ஓசியில் இவங்கிட்ட இந்த வேலை வாங்குறது தான் அவனுடைய முக்கியமான திட்டமாக இருந்துச்சு. அந்த பொண்ணையும் கட்டி வச்சு இப்போ 14 வருஷம் சும்மா வேலை வாங்கிக்கிறான் பாருங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருப்பான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சொத்து சேர்க்க முடியல, சேர்த்து வைக்க முடியல, பிள்ளைகளுக்காக ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல. இப்போ இன்னொரு 6 வருஷம் வேலை செய்கிறான் பாருங்க யாக்கோபு. இந்த 6 வருஷத்தில் 10 தடவை சம்பளத்தை மாற்றி விட்டானா. எப்படி தெரியுங்க, உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கிட்ட வந்தோடனே அந்த டேட் வந்த உடனே 10,000 ரூபாய் நான் சொன்னேன், 1000 ரூபாய் தானே சொன்னானே அப்படி மாற்றி விட்டுருது. இந்த மாதிரி 10 தடவை மாற்றிட்டான் அப்படின்ட்டு யாக்கோபே சொல்கிறார், வருத்தத்தோடு சொல்கிறார் மனைவிகள்கிட்ட. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது யார்? கர்த்தர் பார்த்துன்னே இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம் யாக்கோபு மேலே இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தசம பாகத்தையும் செலுத்திட்டே வர்றான். எண்ணெயிலேருந்து ஆரம்பித்து இப்போ ஒன்று கொடுத்துட்டே வரான்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்க. அதை கர்த்தர் ஞாபகப்படுத்திக்கிறார். ஒரு நாள் யாக்கோபுக்கு போய் கன்ஃபரண்ட் பண்ணிடுறான் அவங்க மாமனாரை. இவ்வளோ நாள் சும்மா அப்படியே வேலை செஞ்சு என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என் பசங்களுக்கெல்லாம் 19-18 வயசு ஆகுது. நான் ஏதாவது எடுத்து வைக்கணுமா இல்லை? ஒரு நல்ல அப்பனா நீ என்னடானா எனக்கு எதுவும் தர மாட்டேங்கிறேன்ட்டு மாமனாட்ட போய் கேட்குறாரு. பாருங்க மாமா, இவ்வளோ நாளே இழிச்ச வாயினா வந்துட்டேன், ஆனால் இனி அப்படி நான் இருக்க போகிறதில்ல, எனக்கு நீங்கள் வர வேண்டிய வருமானத்தை கொடுத்துருங்க. என்னுடைய சம்பளம் இதுதான். நான் மேய்க்கிற உங்களுடைய ஆட்டு மந்தையில் கலப்பு நிறம் உள்ளது, புள்ளியாக இருக்கிறது, ஏதாவது வரி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் என்னோட இதுன்னு எடுத்துக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, லேட்டராக என்னுடைய மந்தையில் கலப்பு நிறம் இல்லாதது, புள்ளியாக இல்லாதது, வரியாக இல்லாதது இருந்துச்சுன்னா நான் உங்களை ஏமாற்றிட்டேன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த கலப்பு நிறம் புள்ளியாக வரியாக இருக்குது மட்டும் என்னோடது கொடுங்கன்னு உடனே மாமா இப்படி ஆமான்றாரு. ஆமான்ட்டு அவங்க மகன்களை அனுப்பிடுறாரு, போங்கடா போய் எடுத்துன்னு வந்துருக்கிறான்றாரு. இங்கே ஆமான்னு சொன்ன மாமா அங்கே என்ன பண்ணிட்டார், மகன்களை அனுப்பி விட்டு யாக்கோபு என்னன்னு சொன்னான், அந்த கலப்பு நிறம் புள்ளியாக இருக்கிறது, வரியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கடத்தின்னு கூட்டின்னு போயிடுங்கடா, எங்கடா எடுத்துன்னு போயிடுங்கடா ஆடுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. எவ்வளோ தூரத்தில்னா யாக்கோபுக்கும் அவங்களுக்கும் 3 நாள் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற யாரு? கர்த்தர். பார்த்துனே இந்த என்ன பதர் யூஸ் ஐயோ தோண்டால நம்மளுக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா? செய்வார். அவர் செஞ்சாருன்னா பயங்கரமாக செய்வார். ஆனால் ஆசீர்வாதத்தை நம்பி விதைகளை விதைச்சு தசம பாகத்தை செலுத்தி கர்த்தருடைய சமூகத்தை நம்ம நேர்த்தியாக இருந்தால் வர வேண்டிய நேரத்தில் எல்லாம் வரும். கவலைப்படக்கூடாது நம்ம. இப்போ கர்த்தர் பார்த்துட்டார் இல்லையா, என்ன நடந்துச்சு தெரியுமா? நல்லா கவனிங்க. இருக்கிற ஆடுகளில் கலப்பு நிறமும் புள்ளி வரியாக எதுவுமே இல்லை. ஆனால் பிறக்கிற குட்டிங்க, பலவானாக இருக்கிற குட்டிங்க என்னன்னு பார்த்தா கலப்பு நிறமா புள்ளியாக வரியாக பிறக்குமா. இப்போ யாருக்கு வர வேண்டியது அது ஊதியம்? யாக்கோபுக்கு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு தெரியுமா? பாருங்க, வசனத்துக்கே போயிடலாமா? ஆதியாகமம் 30:42 பாருங்க. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான், இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. பலமுள்ள ஆடுகள் ஈன்றெடுக்கும் போது அது எப்படி பிறக்குது? புள்ளியா கலப்பு நிறமா வரியா பிறக்குது. யார் செய்த அற்புதம்? கர்த்தர் செய்த அற்புதம். ஆனால் பலவீனமா பிறக்கிறது ஆண்டு விட்டுறாரு, அப்படியே கரெக்ட் விடு அப்படின்ட்டு. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, பலசாலிகளாக இருக்கிற அந்த ஆடுகள், பலமுள்ள ஆடுகள் கலப்பு நிறமாக இருக்கிறது, புள்ளியாக இருக்குது, வரியாக இருக்கிறதெல்லாம் யாக்கோபுக்கு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. பலவீனமாக இருக்கிறதெல்லாம் லாபானுக்கு சொந்தமாக போயிடுச்சு. இதனால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். 43ஆம் வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, கமான், லைட்டாக வளர்ந்து இல்லை, லைட்டாக மிடில் கிளாஸ்க்கு வந்தான்னு சொல்ல, ஆண்டவர் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அடுத்த வசனம் பாருங்க. எந்த அளவுக்கு இவன் வளர்ந்தான்னா, அங்கே அவங்க மாமனாருடைய பசங்க கூட முறுமுறுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துட்டான்னா, எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வளர்ந்துட்டான். எல்லாரும் கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல தங்கி இருக்குது, எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசத்தினால அதை நீங்கள் சீக்கிரம் அறுவடையாக பார்க்க போகிறீங்க. அன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்கன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆமென். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள் தொடர்ந்து. இது எப்படி நடந்துச்சு உங்களுக்கு கேள்வி வரலாம் இல்லையா? பாருங்கள் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் அப்படி வேகமாக படிச்சுட்டு போகலாம் நம்ம. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஏன்னா எல்லா ஆடுங்களையும் தூக்கின்னு வந்துட்ட பிறகும் நல்ல பலமுள்ள ஆடுகள் அவனுக்கு வந்த உடனே லாபானுடைய மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
யாக்கோப் சொல்கிறார், என்னடா நேற்று முந்தா நேற்று எங்கள் மாமனார் முகம் நல்லா இருந்துச்சு, என்னை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவார், இப்போது பார்த்தா ஸ்மைல் கூட பண்ண மாட்டேங்கிறாரு, கிளம்பி இன்னும் இந்த இடத்த விட்டு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. 3ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தை இடத்தில் அழைப்பித்து, ஆஃபீஸ்க்கு வர சொல்கிற மாதிரி, வாங்கம்மா அப்படின்ட்டு 2 மனைவிகளுக்கு கூப்பிட்ற, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கூப்பிட்டு பேசலாம் பாருங்க. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். உங்கள் அப்பா மூஞ்சி ஒரு மாதிரி ஏற்றுக்குது, ஆனால் எங்கள் அப்பாவுடைய கடவுளுடைய மூஞ்சி இன்னும் நல்லா இருக்குது அப்படின்றாரு. அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுகிறாரு. 6ஆம் வசனம் பாருங்களேன். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனால் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் இதை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. கர்த்தர் எப்படி மாற்றி அமைக்கிறார் பாருங்க எல்லா விஷயத்தையும். அடுத்தது பாருங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். அந்த ஆடுகளை வச்சே கர்த்தர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதான் அந்த அர்த்தம். எதிரியுடைய திட்டத்தை வச்சே கர்த்தர் நன்மையை செய்கிறார். ஆமென். தகப்பனுடைய ஆடுகள் தான், கலப்பு நிறம்லாம் இல்லையே, அப்போ தகப்பனுடைய ஆடுகள் தானே, அவங்க மாமனாருடைய ஆடுகள், அதை வச்சே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்கள், விரோதிகள், தீமைகள், அதை பார்த்து ரொம்ப சங்கடப்படாதீங்க, அதை வச்சே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்றார், உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆடுகள் எனக்கு வேண்டாம், அதுலேருந்து கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்றார் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்க கண்டேன். இந்த அநியாயத்தை பார்த்து கர்த்தர் யாக்கோபு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தில் ஆண்டவர் அவனுக்கு காமிக்கிறார் பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் கலப்பு நிறம் புள்ளி புள்ளியா வரி வரியா இல்லை, எல்லாம் பிளெயினாக தான் இருக்குது, ஆனால் நீ அப்படி பாருன்னு சொல்லி கொடுக்குறாரு. நீ விசுவாசத்தில் அப்படி பார்க்க கற்றுக்கன்றாரு பாரு. பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அன்றியும் தேவதூதன் ஒரு சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், லுக் பை ஃபெய்த்னு சொல்றார், ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். நீ விசுவாசத்தில் பாரு, யாக்கோபு உனக்கு நன்மை செய்கிற அப்படின்றார். நான் பார்க்குறேன். அடுத்தது பாருங்க 13 வருஷத்தை பாருங்களேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, இது எல்லாத்தையும் கர்த்தர் ஏன் தெரியுமா ரிலீஸ் பண்றாரு, ஏன் இவ்வளவு அற்புதங்களை செய்யறாரு பாருங்க. அந்த பொருத்தனை பாருங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஆண்டவர் அந்த தசம பாகத்தை ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. உங்க தசம பாகம் மறக்கப்படலன்னு சொல்றேன், உங்களுடைய விதை மறக்கப்படல. கர்த்தர் அதுக்கான அறுவடையை ஏற்ற காலத்தை கொண்டு வருவார், ஆச்சரியப்படுற விதத்தில் கொண்டு வருவார். எப்படி ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கும் திரும்பி போ என்று சொன்னார் என்றான். எழுதிங்க பார்க்கலாம். The tithe is the key that releases financial prosperity into your life. தசம பாகம் பொருளாதார செழிப்பை கட்டவிழ்க்கிற ரகசியம். நம்ம கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிற வழியில் திட்டம் இல்லை, நம்ம கையில் ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு திட்டமாக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சில கீஸ் டு ரிமெம்பர் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற 5 விஷயங்கள். அதில் முதல் விஷயம் இதுதான். ஆனால் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருக்குறோம். ஏன் இதை ரிப்பீட் பண்ணனா, இந்த சத்தியம் அவ்வளோ முக்கியமானது, இதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு யாக்கோபுடைய ஸ்டோரி? ஓகே ரைட். ஸோ தசமபாகத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார், ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டியை ரிலீஸ் பண்ணார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, யாக்கோபுக்கு கர்த்தர் எப்படி சகாயம் பண்ணாரு? வானத்தை திறந்து ஆடு மாடுங்களா கொடுத்தாரா? யோசிச்சு பதில் சொல்லுங்க. வானத்திலேருந்து ஒட்டகங்களை அனுப்பி வச்சாரா? இது வான ஒட்டகம், இது 2வது வான ஒட்டகம். வானத்திலேருந்து கர்த்தர் அனுப்புனார். ஆனால் என்னத்தை அனுப்புனார்? அதான் என் கேள்வி. Did God send money? Did he send gold or silver? ஆடு மாடுகளை மந்தைகளை அனுப்பி வச்சாரா? இல்லை. ஆனால் எல்லாரும் கவனிங்க, ஆசீர்வாதத்துடைய புது அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். இது நம்ம வாழ்க்கையவே மாற்றி அமைக்க போது பாருங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் யாக்கோபுக்கு எப்படி சகாயம் பண்ணார் தெரியுமா? அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு தெருவில் தூங்கும் போது வானத்தை திறந்து அவனோட பேசினார், வார்த்தையை கொடுத்து பேசினார், நல் வார்த்தை நிமித்தம் சகாயம் பண்ணார்.
அவங்க மாமனார் அவனை ஏமாத்திட்டு இருக்கிறத கண்டு ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் வார்த்தையை கொடுத்து, நல் வார்த்தையை கொடுத்து சகாயம் செய்தார். இப்போ மாமனாருடைய முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்ன உடனே திரும்பவும் கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் வந்து யாக்கோபை பார்த்து, திரும்பி உங்க அப்பா வீட்டுக்கு போ, அந்த நேரம் வந்துருச்சு, இந்த காலம் நிறைவேறியாச்சு, போய் சேர் உங்க அப்பா வீட்டுக்குன்னு சொல்லி வார்த்தையை அனுப்பி சகாயம் பண்ணினார். அப்போ ஒவ்வொரு தடவை கர்த்தர் யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணும்போது, அந்த ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும் போது வார்த்தையை கொண்டு தான் வேலை செய்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஆசீர்வாதம்னா நம்ம கத்துக்கிட்டோம், நம்மை வாழ வைக்கும் தேவனுடைய வல்லமை. எத்தனை பேர் கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க? என்னுடைய ஆறுதலுக்காக சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் என்னது? நம்மை வாழ வைக்கும் தேவனுடைய வல்லமை. எஸ். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் வந்து பேசி நல்வார்த்தையை கொடுத்து வல்லமையை வெளிப்படுத்துகிறார்ன்றது நம்ம பார்க்கிறோம். அதனால தான் புது அர்த்தத்தை கத்துக்கிறோம் பாருங்க. எத்தனை பேர் பெனடிக்ஷன் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? சர்வீஸ் முடியும் போது நான் என்ன உரைக்கிறேன் எல்லார் மேலேயும்? பெனடிக்ஷன். பெனடிக்ஷன்னா ஆசீர்வாதம்னு அர்த்தம், சிம்பிள். பிரெஞ்சில் ஆசீர்வாதத்துக்கான வார்த்தை தான் பெனடிக்ஷன். ஸோ பெனடிக்ஷன்ன்றது இங்கிலீஷில், அதை வந்து நம்ம ஹீப்ரூ, கிரீக்கெல்லாம் சொல்ல முடியாது, அது வந்து பிரெஞ்சு மொழியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை. பெனடிக்ஷன்னா பிரெஞ்சில் ஆசீர்வாதத்துக்கான வார்த்தை அதுதான். ஆனால் பெனடிக்ஷன் ஒரு உள்ளான அர்த்தம் கொண்டது. பெனேனா குட்னு அர்த்தம், நன்மையானது, நல்லதுன்னு அர்த்தம். டிக்ஷன்னா வார்த்தை அப்படின்னு அர்த்தம், ஸ்போக்கன் வேர்ட், சொல்லப்பட்ட வார்த்தைன்னு அர்த்தம். ஸோ பெனடிக்ஷனை நம்ம சேர்த்து படித்தோன்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் கிடைக்குது? நமக்கு நம்ம மேலே பேசப்படுகிற நல்வார்த்தை. ஓகே, ஸோ வாட் இஸ் த பிளெஸிங்? இட் இஸ் அ குட் வேர்ட் ஃப்ரம் காட், தேவனுடைய நல்வார்த்தை. இப்போ இன்னொரு பிப்ளிக்கல் ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். நியூ டெஸ்டமெண்ட்டில் எங்கெல்லாம் பிளெஸ்ஸிங்னு இருக்குதோ அங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? The Greek word that is used for blessing in the New Testament is eulogia. Eulogia. Eulogia அப்படின்ற வார்த்தையை நம்ம கூட பயன்படுத்துகிறோம் இங்கிலீஷில். யூலோஜி அப்படின்வோம். யாராவது மறிச்சு போன சூழ்நிலையில் அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா, அது பேர் வந்து யூலோஜி. என்ன இது யூலோகியானா என்ன அர்த்தம்? லோகோஸ்னா வார்த்தை, சரியா? யூலோகியானா அர்த்தம் தெரியுமா? நல் வார்த்தை. பாருங்க, அதுக்கான அர்த்தங்களை பாருங்க. ஃபைன் ஸ்பீச், நல்ல பேச்சு அப்படின்லாம். இன்னும் ஒருத்தர் சொல்றாரு அது புகழ்ச்சி அப்படின்றார். புகழ்றது, ஒருத்தரை பத்தி புகழ்றது. யூலோகியாக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? a good word. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பிரெஞ்சில் ஆசீர்வாதத்துக்கான வார்த்தை என்னது? பெனடிக்ஷன். அதுக்கான உள்ளான அர்த்தம் என்னது? நல்வார்த்தை. கிரீக்ல ஆசீர்வாதத்துக்கான வார்த்தை என்னது? யூலோகியா. யூலோகியாவுடைய உள்ளான அர்த்தம் என்னது? நல்வார்த்தை. அப்போ பிளெஸிங்னா என்னது? தேவனுடைய நல் வார்த்தை. கம் ஆன், எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ பிளெஸிங்னா என்னது? புதிய அர்த்தம் பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய நல் வார்த்தை. அப்ப கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமை பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசினார், அந்த வார்த்தை அவனை வாழ வச்சுச்சு. ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா அர்த்தம், அப்பப்ப ஈசாக் கிட்ட வந்து நல்ல நல்ல வார்த்தைகளை பேசினார், அதை அவனை வாழ வச்சுச்சு. இப்போ யாக்கோப் ஸ்டோரிக்கு வரலாம். எத்தனை தடவை இந்த 2 அதிகாரத்தில் பேசினதை பற்றி நம்ம பார்த்தோம். யாக்கோபுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்ற வாழ்க்கைனா என்ன அர்த்தம்? அப்பப்ப கர்த்தர் வந்து நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தினார். வாட் இஸ் த பிளெஸிங்? இட் இஸ் த ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். இட் இஸ் த குட் வேர்ட் ஆஃப் காட். எழுதிங்க பார்க்கலாம் இந்த டெஃபினிஷனை. எல்லாரும் எழுதிங்க இந்த டெஃபினிஷனை. The blessing is the good word of the Lord that guides you to divine success. ஆசீர்வாதம் தெய்வீக வெற்றிக்கு நேராய் வழி நடத்தும் தேவனுடைய நல்வார்த்தை. நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு, நம்மளை வாழ வைக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. யாக்கோபை போல ஒன்னில்லாத நிலைமையில் இருக்கிற ஒரு சில பேரை, ஏன் நம்ம அனைவரையும் மிகப்பெரிய சீமான்களா வாழ வைக்கிறது கர்த்தருடைய திட்டம். எப்படி செய்யறாரு? அதை அப்பப்ப வந்து நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி, எங்க இருந்தாலும் அவனை தேடி வந்து ஒரு நல்ல வார்த்தை கொடுப்பாரு. அது பார்த்தா அவனை வாழ வைக்கிறது பயங்கரமா. இதுதான் ஆசீர்வாதம். பார், இந்த உலகத்தில் இருக்கிற சகல விஷயங்களும் உண்டானது வார்த்தை நிமித்தம். வார்த்தை இல்லாமல் எதுவுமே உண்டாக்கப்படல. காலியா இருந்த பூமி, வெறுமையா இருந்த பூமி நன்மைகளால நிரப்பப்பட்டது நல்ல வார்த்தைகளால. அப்ப கர்த்தர் யாக்கோபை பார்க்கிறாரு, அட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானப்பா பிள்ளை, இவனை நல்லா வாழ வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாரு? நல்ல வார்த்தை கொடுத்தாரு. ஏன்னா நல்ல வார்த்தை குறைவை நிறைவாக்கும், காலியா இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்பும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம்
என் மேல தங்கி இருக்குது. கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, நான் போற இடத்துல எல்லாம் எனக்காக நல் வார்த்தைகளை கொடுத்து வெற்றிக்கு நேராக என்ன வழி நடத்துவார். கரங்களை தட்டி இந்த டெஃபினிஷனுக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். So the blessing of the Lord is God visiting us and giving us good words everywhere we go. இப்போ இந்த நல்ல வார்த்தை கொடுத்து என்ன ஆகுது யூஸ்? நல்லா பேசிட்டு போறதுனால நல்லா இருப்பேனா நான்? கவனிங்க, பேசுறது தேவன் அப்படின்னு மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, இந்த நல் வார்த்தைகளுக்குள்ள என்னென்ன அடங்கி இருக்குதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த நல் வார்த்தைகளுக்குள்ள புது புது ஐடியாஸ் அடங்கி இருக்கும். இதுக்குள்ள நல்ல ஆலோசனைகள் அடங்கி இருக்கும். புது புது கண்டுபிடிப்புகள் அடங்கி இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ் விமனா இருக்கிறவங்க அவங்க ஆரம்பிச்சது ஒரு ஐடியா நிமித்தம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது யாரும் யோசிக்காத ஒரு யோசனை, ஒரு ஆலோசனை அவங்களுக்கு சேர்ந்துச்சு. Today people are mighty and prosperous because of an idea that they received. இந்த நல்வார்த்தைன்னு சொல்றேனே, இது என்ன அடங்கி இருக்குது? இதுல நல்ல யோசனைகள், நல்ல திட்டங்கள், நல்ல கண்டுபிடிப்புகள் அடங்கி இருக்குது. நியூ ஐடியாஸ், நியூ பிளான்ஸ் and new inventions. இது அத்தனையும் கொண்டு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போ இன்னைக்கு கத்துக்கிட்ட டெஃபினிஷனை சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னது? வெரி குட். அது கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம்னா என்னது? தேவன் என்னை பார்த்து பேசுகிற நல் வார்த்தைகள். இந்த நல் வார்த்தைகள் என்னென்ன அடங்கி இருக்குது எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலோசனைகள், திட்டங்கள், கண்டுபிடிப்புகள். கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கை உயர்த்துங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஐடியாஸ், பிளான்ஸ் and inventions. இது மூலமா ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி நம்மள தேடி வரும். அதனால தான் இந்த மூணாவது பாயிண்ட் நீங்க எழுதிங்க பார்க்கலாம். மூணாவது key to remember, இதை எழுதிங்க பார்க்கலாம். God's good word of blessing gives you good ideas, plans and inventions which in turn will bring financial increase and prosperity. என்ன பிரதர் இது? கர்த்தருடைய நல்வார்த்தையை வச்சு நான் என்ன பண்றதுன்னா, இந்த நல்வார்த்தைக்குள்ள என்ன அடங்கி இருக்கு தெரியுமா? தேவனுடைய நல்வார்த்தையான ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல யோசனைகள், திட்டங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை தருகிறது. அவை பொருளாதார வளர்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வருகின்றன. ஹalleluya, come on. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். All you need is an idea from God. உங்க பிசினஸ் இந்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுமா? ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது, ஞாபகப்படுத்திங்க. ஆசீர்வாதத்தை விசுவாசிங்க. கர்த்தர் புது புது ஐடியாஸை தருவார். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அகாடமிக் லைஃப், உங்களுடைய எஜுகேஷன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா? என்ன கோர்ஸ் எடுக்கிறது, எடுத்த கோர்ஸை எப்படி முடிக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆசீர்வாதம் உங்க மேல தங்கி இருக்குது. புது ஐடியாஸை கொடுப்பார், புது பிளான்ஸை கொடுப்பார், புது ஸ்ட்ராட்டஜிஸை கொடுப்பார், புது கண்டுபிடிப்புகளை கொடுப்பார். நீங்க ஒரு தாயா இருக்கிறீங்க, நல்ல தாயா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க. நீங்க ஒரு தகப்பன், சிறந்த தகப்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க ஒரு அருமையான பெற்றோரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பார், நீ சாதாரணமானவன் இல்ல, என் ஆசீர்வாதத்தை உடையவனா இருக்கிற, என்னோட நெருக்கமா இரு. இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் உனக்கு புது ஐடியாஸை தருவேன், கண்டுபிடிப்புகளை தருவேன், திட்டங்களை தருவேன். ஹalleluya, come on, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐடியாஸ், பிளான்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ். அப்ப கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். நல்ல வார்த்தை கொடுக்குறாரு. அந்த நல்ல வார்த்தையில் என்ன இருக்குது? ஐடியாஸ், பிளான்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ். அப்ப மல்கியா 3:10 வாங்க. அப்ப இந்த ஆசீர்வாதம் வர்ற இடத்துலலாம் நம்ம என்னன்னு போட்டுக்கணும்? நல்வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமே. அந்த நல்வார்த்தைக்குள்ள என்ன போட்டுக்கலாம்? ஆலோசனைகள், திட்டங்கள், கண்டுபிடிப்புகள் போட்டுக்கலாம். வாங்க மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். நீ விசுவாசத்தை தசம பாகம் செலுத்தும் போது அப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது. அப்போ இது ரெஸ்பான்ஸ் டு த டைத். இது தசம பாகம் அவ்வளோ வல்லமையானது பாருங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல். ஆசீர்வாதம் இல்லை, வேற என்ன சொல்லலாம் நம்ம? சத்தமா கமான், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது லைன்ல இது, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் நல் வார்த்தையை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப திரும்பி அந்த வசனத்தை படிக்கிறோம். நல் வார்த்தைக்கு பதில் நம்ம என்ன சொல்ல போறோம்? புதிய ஆலோசனைகள், புதிய திட்டங்கள், புதிய கண்டுபிடிப்புகள். வெரி குட், ரெடியா இருக்கிறீங்களா? கமான். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆலோசனைகளையும் திட்டங்களையும்
கண்டுபிடிப்புகளையும் வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு என்ன அர்த்தம்? வானத்தை திறந்து அப்படியே தங்க பிஸ்கெட் அள்ளி போடுவார்னு அர்த்தமா? ஏன்னா சில டைம் அப்படி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், காமெடிக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பரலோகத்தில் அவ்வளோ தங்கத்தை வச்சு என்ன ஆண்டவரே பண்ணுறீங்க, சும்மா தெரியாமல் ஒரு செங்கலை தட்டி விடுங்க பதற என் வீட்டுக்கு நேராக ஆண்டவரே அப்படின்றோம் நம்ம இல்லையா? சில டைம் வச்சு ஆண்டவரே ஒரு பணத்தை அனுப்புங்க ஆண்டவரே, லட்சக்கணக்கில் அனுப்புங்க ஆண்டவரே. சில நேரத்தில் என்ன பண்ண தெரியுமா, லட்சக்கணக்கில் அனுப்புங்க ஆண்டவரே. இப்போ நான் பீரோ மேலே கை வச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன். இப்போ 1 லட்சம் உள்ள இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இல்லை, 1 லட்சத்துக்கு கம்மியாக ஒரு காக்ரோச் ஓடுது. நான் கை வச்சு ஜம்ப் பண்ணோன்னா பணம் ஜாஸ்தி ஆகுனா எங்கேருந்து வருது அந்த பணம்? See, it must be legal. என் பணத்தில் பதர் நான் ஜெபிச்ச மாதிரி அக்கௌண்ட் மேலே கை வச்சு 10,000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு பதர்னா, நல்லா கவனிங்க, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணுமா இருக்குது, கர்த்தர் கணக்கு கொடுக்கணுமா இருக்குது. தே மஸ்ட் பி a source. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியணுமா இருக்குது, அது மேலே டாக்ஸ் கட்டணுமா இருக்குது. கடவுள் பரலோகத்தில் உட்காந்து கள்ள நோட்டை அச்சடிச்சுன்னு இல்லை. எவ்வளோ பேர் தெரியும் அது? அது தயவுசெய்து தெரிஞ்சுங்க. அவர் நேர்மையானவர், நீதியுள்ளவர், அவர் நியாயமானவர், அவர் ஒழுங்கான தேவன், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்க வாலெட் மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணலாம். என்ன ஆசீர்வதிங்கன்றன்னு ஜெபம் பண்ணலாம். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றாரு, உன் ஸ்டோர் ஹவுஸை ஆசீர்வதிக்கிறேன்றாரு, உன்னுடைய மாப்பிசிக்கிற தொட்டி ஆசீர்வதிப்பேன்றாரு. கண்டிப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடலாம். ஆனா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் வானத்தை திறந்து பணத்தை கொட்டுன்னு கொட்ட போறது இல்ல. வானத்தை திறந்து வார்த்தையை கொட்டுன்னு கொட்டுவாரு. அந்த வார்த்தையில நல்ல ஐடியாஸ் இருக்குது, அந்த வார்த்தையில நல்ல கண்டுபிடிப்புகள், அந்த வார்த்தையில நல்ல ஆலோசனைகள். அதை நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா உங்க பிசினஸ் வளருது. இப்ப பணம் வருது. கமான், ஒரு நல்ல நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தருடைய நல்வார்த்தைகளை கொடுக்குறாரு. அந்த நல்வார்த்தைகள் நல்ல திட்டங்களும் ஆலோசனைகளும் நல்ல வித கண்டுபிடிப்புகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது. அப்போ இந்த தசம பாகத்தை பற்றி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? See, tithing positions you to receive ideas, plans and inventions from God. இந்த தசம பாகம்ன்றது கர்த்தருடைய நல்ல ஆலோசனைகள், திட்டங்களும் கண்டுபிடிப்புகளை பெற்றுக்கொள்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்க்குது. அதை நம்ம மறந்துடவே கூடாது. பாருங்க, ஒரு நபர் நிறைய கண்டுபிடிப்புகளை செய்கிற ஒரு நபர் பாருங்க, 4 சக்கர வாகனத்துக்காக அவர் ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒரு வீலுடைய ஹப் அப்படின்றது போல அதை கண்டுபிடிச்சு அதை டிசைன் பண்ணி நல்ல பேப்பர் டிராயிங்ஸ், நான் சொல்லிட்டு இருக்குது 1970s அதெல்லாத்தையும் செஞ்சு ஒரு நல்ல ஒரு கார் கம்பெனி பாருங்கள், ரொம்ப ஃபேமஸான கார் கம்பெனி, அதில் போய் கொடுத்துருக்கிறார் அந்த பிளான்ஸை. பாருங்கள் சார், இது பண்ணிங்கன்னா உங்களுடைய 4 சக்கர வாகனங்கள் சரியாக இணைஞ்சு வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு கருவியாக இருக்கும் அப்படின்னு. அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஐடியா இது வேணாம் போப்பா அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணியிருக்கார், வீட்டுக்கு வந்து அந்த திட்டத்தை, அந்த பேப்பர் டிராயிங்ஸ் எல்லாத்தையும் அதெல்லாம் மடித்து சர்ஜாவில் வச்சுக்கிறார். ஆட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சர்ஜாவில் வச்சிட்டார். சரி விட, அது அந்த ஐடியா யாரும் வாங்கிக்கல. சரி விட, அது அப்படியே ஒரு பக்கம் கிடைக்கட்டும்னு விட்டுட்டார். ஒரு சில நாட்கள் ஆச்சு பாருங்க, பல நாட்கள் ஆயிடுச்சு. டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய கூட்டத்தை ஒன்று போய் கலந்து அந்த கூட்டத்திலேருந்து பெற்றுக்கொண்டிருக்கார். டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸ் யார்? இந்த கடைசி செஞ்சுரியில் கர்த்தர் நல்லவர்னு பகிரங்கமாக வெளிப்படையாக பிரசங்கம் பண்ண ஒரு போல்டான ஒரு ப்ரீச்சர். அது வரைக்கும் கர்த்தர் நல்லவர்ன்ற வெளிப்பாடு நிறையா பேருக்கு இருக்குல்ல. அப்புறம் அவர் வந்தார் பாருங்க, கர்த்தர் நல்லவர்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு வல்லமையான பிரசங்கியார். அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கூட்டத்தில் இந்த நபர் உட்கார்ந்துருக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களுக்கு ஐடியாஸை கொடுத்துருக்கிறார், இன்வென்ஷன்ஸை கொடுத்துருக்கிறாரு, தேடி பாருங்க, உங்கள் மனதில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்றார். தேடி பாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார் அவரு? தேடி பாருங்க, உங்கள் சர்ஜாவில் இருக்குது பாருங்க உங்கள் ஆசீர்வாதம் அப்படின்ட்டார் இவர் பிரசங்கத்திலே. இவர் சர்ஜாவா அங்கே தானே வச்சேன் நான் அப்படின்ட்டு ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போய் அந்த ஆட்டிக்லேருந்து அந்த பிளான்ஸை எடுத்துகிட்டு எந்த கம்பெனி பிளானை ரிஜெக்ட் பண்ணிச்சோ கண்டுபிடிப்ப அதே கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனாராம் பாருங்க. நல்லா கவனிங்க, அதே கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ அது கரெக்ட் சீசனாக இருந்திருக்குது. See, there's a season for your harvest. ஆமென். அறுவடைக்கு ஒரு காலம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தா அதை திறந்த கரங்களால் அதை அங்கீகரித்து அந்த இன்வென்ஷனை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்து, விஷயம் என்ன தெரியுமா, இந்த டிசைனை யூஸ் பண்ணி எத்தனை பொருள் வருதோ அத்தனை பொருள் மேலே உனக்கு நான் ராயல்ட்டி தரேன். 100 பொருள் வந்தால் 100 ராயல்ட்டிஸ், 1000 வந்தால் 1000, 10,000 வந்தால் 10,000 சொல்லி ஒரு பொருள் மேலேயும் லாபத்தின் ஒரு பங்கு கொடுத்து அந்த மனுஷன் கோடீஸ்வரன் ஆயிட்டான பாருங்க. பயங்கர கோடீஸ்வரனாக மாறிட்டார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக. இவர் யாரு? இவர் தசமபாகம் செலுத்துகிறவர், காணிக்கை தருகிறவர். என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த லாபத்தை வச்சு
ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ப்ரேயர் டவரே கட்டி கொடுத்தது அவர் தான். அவருடைய லோக்கல் சர்ச்சை கட்டி கொடுத்தது அவர் தான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நல்வார்த்தைகளுடைய அவருடைய ஆசீர்வாதங்கள். அந்த நல்வார்த்தை நமக்கு என்னத்தை கொண்டு வருது? ஐடியாஸ், பிளான்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ். அந்த இன்வென்ஷன்ஸ் நமக்கு செழிப்புக்கான வழியை வகுத்து கொடுக்குது. நான் சொல்கிறேன், ஒரு ஐடியா உங்கள் வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாற்றி அமைக்கும். ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, ஒரு அட்வைஸ், ஒரு ஞானத்தின் ஒரு தெளிவு, அது மிகப்பெரிய வாசலை திறந்து கொடுக்க வல்லமையாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால் செய்ய முடியும்னு சொல்லி? 2 கைகளை உயர்த்தி ஒரு 30 செகண்ட் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் நம்ம வந்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் இல்லை. அவருடைய வார்த்தை சாதாரணமானது இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்க ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. எனக்கு புதிய திட்டங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய ஆலோசனைகளை கொடுங்க. Give me new ideas. Oh, give me new inventions, Lord. Give me new plans for my prosperity. நல்லா கைவர்த்தி சத்தமா துதிங்களேன். come on, நல்லா இன்னும் சத்தமா ஜெபிங்க, இன்னும் சத்தமா ஜெபிங்க. பாரு, இந்த மாதிரி நேரத்தை நம்ம வீணா விட்டுற கூடாது. ஜெபிங்க. even right now God is giving some amazing idea into your life. பெற்றுக்கொள்ளுங்க. கடன்ல இருந்து வெளியே வரும்படி ஒரு திட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வேலையை கண்டுபிடிக்க ஒரு திட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஒரு ஐடியாவை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நல்வார்த்தையின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, தரித்திரம் உங்களுடைய பங்கு இல்ல. பற்றாக்குறை உங்களுடைய பங்கு இல்ல. கடனுக்கு அடிமையா இருக்கிறது உங்களுடைய பங்கு இல்ல. நீங்க தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய சந்ததி. வாளா இல்லாமல் தலையா இருக்க வேண்டிய சந்ததி. கீழா இல்லாம மேலா இருக்க வேண்டிய சந்ததி. வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாகிய சந்ததியா இருக்கிறோம். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஹalleluya. ஐடியாஸ், பிளான்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா கர்த்தருடைய நல்வார்த்தைகள். நம்மளை வாழ வைக்கிற வல்லமை மட்டும் இல்லை, நமக்கு ஆலோசனைகளையும் திட்டங்களையும் கண்டுபிடிப்புகளை குடிக்கிற அவருடைய நல்வார்த்தையா இருக்குது. இதை யாக்கோபு வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்பப்போ கர்த்தர் வந்து பேசி ஐடியாவை கொடுத்துட்டு போறாரு. அப்பப்போ வந்து பேசி ஒரு டைரக்ஷனை கொடுத்துட்டு போறாரு. இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. என்ன அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. நம்மலாம் வாழ்றது, எங்க இருந்தாலும் என்ன நிலைமையா இருந்தாலும் நம்ம கிட்ட பேசுற ஒரு தேவன் இருக்கிறார். ஆவியானவர் வாசமா இருக்கிறார். என்ன நிலையா இருந்தாலும் இப்போ நம்ம என்ன செய்யணுமா இருக்குதுன்னா, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனால் உங்க நல்ல வார்த்தை கொடுங்கன்னு கேட்டுக்கலாம். நம்ம கடன்லேருந்து வெளியே வரணுமா? நல்லா கவனிங்க. கடன்காரனுக்கு ஜெபம் பண்ணுறது, கடன்காரன் ஃபோட்டோ நெத்தியில் கை வச்சு ஜெபம் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணி என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாரு, ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ வருமானம், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ இஎம்ஐஸ் இருக்குது, நான் எதை ஃபஸ்ட்டு கட்டி தீக்கணும், நான் எப்படி பணத்தை எடுத்து வைக்கணும், வர்ற ஒட்டுமொத்த வருமானத்தை செலவு பண்ணிட்டு கடனே கட்ட முடியலன்னு சொல்லக்கூடாது. ஆஸ்க் காட் ஃபார் a strategy. ஒரு பிளான் இல்லாமல் நீங்கள் வெளியே வர முடியாது. திட்டங்களை நீங்கள் போடுங்க. அந்த திட்டங்களை செவ்வையாக்குறது கர்த்தருடைய வேலை, அவர் செய்வார். You have to have a plan. சபையை கட்டணும்னா you have to have a plan. வீடு கட்டணும்னா நமக்கு ஒரு திட்டம் வேணும். எங்கேருந்து போகும்போது திட்டத்துக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு தெரிஞ்சுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து கேளுங்க, எனக்கு ஒரு ஐடியாவை கொடுங்க, எனக்கு ஒரு விஷனை கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா உங்கள் நல்வார்த்தை என்னை வாழ வைக்கும்படி திட்டங்களை கொண்டு வருது, எனக்கு ஐடியாஸை கொண்டு வரும். கர்த்தருடைய ஒரு ஐடியா உங்களை பெரிய அளவுக்கு ஆசீர்வதிச்சு உங்களை முன்னேற்ற வல்லமையுடையதாக இருக்குதுன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. கமான், இதை தான் கர்த்தர் ஈசாக்குக்கு செஞ்சார். பார்க்கலாமா? ஓகே, வாங்க எல்லாருமே. ஆதியாகமம் 26 ஈசாக்குடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துறாரு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம 2 விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டோம். நம்ம ஆசீர்வாதம்னா தேவனுடைய நல்வார்த்தை. அந்த நல்வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? ஆலோசனைகள், திட்டங்கள், கண்டுபிடிப்புகள் இருக்குது. நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ வாங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஜெனசிஸ் சாப்டர் 26. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கெராருக்கு போனான். ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்ச காலத்தில் ஒரு கெராருக்கு போறார். கெரார்ன்றது பிலிஸ்தியா தேசத்தில் இருக்கிற ஒரு ஊர். அது அடுத்தது பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எல்லாரும் சொல்லுங்க ஆசீர்வாதம். இப்ப நல்வார்த்தை கொடுக்க போறாரு பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இங்கே இருன்றார். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறார். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இவர் யாரு? யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு. பாரு, ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்துருச்சுப்பா, இந்தா 10,000 ரூபாய் அப்படியே குத்தார் ஆண்டவர். பந்தம் வந்துச்சுடா தம்பி, பஞ்சம் வந்துச்சுடா, யாருக்கும் சொல்லாதரா, அங்கே ஒரு கிணறு உனக்காக தோண்டி வைக்கிறேன், சரி அங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்ல அவர். ஆண்டவர் சொல்ல, உனக்கு என்ன வேணும்?
இந்த உலகம் வெறுமையாக இருக்கும்போது சகலத்தையும் உண்டாக்குனது என்னுடைய நல்வார்த்தை. இப்போ நான் உன் நல்வார்த்தை தான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்றாரு. அந்த வார்த்தையை பெற்றுக்கணும்னா ஐடியா வரும், பிளான் வரும், இன்வென்ஷன் வரும். நல்வார்த்தை கொடுத்துட்டு போயிட்டார். நீங்கள் தங்கிருன்னு ஆசீர்வதிப்பா அப்படின்னு போயிட்டார். என்ன நடக்குதுன்னு பாருங்க. 12ஆம் வசனத்துக்கு வாங்க. 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஸ்டாப். ஈசாக்கு யாரு? இப்போ ஈசாக்கை ஸ்டாப் பண்ண சொல்ல, உங்களை ஸ்டாப் பண்ண சொன்னேன். ஈசாக்கு யாரு? அவனுடைய தொழில் என்ன? ஆடு மேய்க்கிறது. ப்ளஸ் ஆட்டின் மந்தைகள் நிமித்தமே அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிற ஒரு நபர். அவனுடைய முக்கியமான பிஸ்னஸ் என்னது? தொழில் என்னது? இந்த ஆட்டு மந்தைகளுடைய பெருக்கமோ, டேரி ப்ராடக்ட்ஸ், உல், இதுங்களை வச்சு தான் அவர் ஒரு சீமானாக இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, ஆபிரகாம் அதே கதை தான், யாக்கோபும் அதே போல தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க அதை. ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தான்னா இது என்ன அது வித்தியாசமான கதையாக இருக்குது? ஈசாக்கு எங்கே விவசாயம் பண்ணியிருக்கிற மாதிரி ரெக்கார்டு இருக்குது நம்மளுக்கு. அப்போ இந்த ஐடியாவை யார் கொடுத்துருப்பா? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். He got a new idea. எங்கள் அப்பா செய்யாதது, இது வரைக்கும் நாங்கள் சுற்றி திரிஞ்ச இடத்துல நாங்கள் செய்யாததை கர்த்தர் இப்போ செய்ய சொல்கிறார். விதை விதைத்தான், ஈசாக்கு விதை விதைத்தான். நியூ ஐடியாஸ். ஏன்? ஏன்னா எல்லாரும் இப்போ நிலத்தை விட்டுட்டு போயிட்டாங்களே. எங்கே போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த நிலத்தை இவர் லீஸுக்கு எடுத்தாரோ வாடகைக்கு எடுத்தாரோ நம்மளுக்கு தெரியல. ஆனால் இவர் நேர்மையானவர்ன்றது நம்மளுக்கு தெரிய வருது. இவர் பெரிய ஐஸ்வர்யவான். இவர் ஏமாற்றி யார் நிலத்தையும் எடுக்க தேவையில்லை. அந்த ராஜா கிட்ட கூட பர்மிஷன் கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி புறம்போக்கா நிலத்தெல்லாம் விட்டு போயிட்டு இருக்கிறாங்க சார், நான் வேணா விதைச்சு வெள்ளாமை பார்த்துக்கிறேன்னு. ராஜா சொல்லியிருப்பார், அவங்களால முடியல, அந்த அம்பா போனார், நீ பெரியவனா சரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது பார். ராஜா என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். பஞ்ச தேசத்தில் பஞ்ச காலத்தில் விதை விதைச்சான். அறுவடை வருமா? இயற்கையா சொல்லுங்க பார்க்கலாம். இயற்கையின் ரீதி அறுவடை வருமா? வராது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்சர் சொல்லுங்க. ஆசீர்வாதம் உடையவனுக்கு நிச்சயமா வரும். அவனுடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வருது இல்லையா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எல்லாம் சொல்லுங்க. ஆசீர்வாதம் உடையவனுக்கு பஞ்சத்திலையும் செழிப்பு உண்டு. இப்ப விசுவாசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் உடையவனுக்கு பஞ்ச காலத்திலையும் செழிப்பு சொந்தமானது. அப்புறம் என்னாச்சு பாருங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி எல்லாரும் இருக்கிற நிலத்தை விட்டு பஞ்சம் பிழைக்கலான்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவர் ஐஸ்வர்யவானா என்கிறார். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இதை பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. ஆசீர்வாதத்தை விசுவாசிச்சு தசமபாகம் செலுத்தி பணத்தை சரியாக மேனேஜ் பண்ணி கர்த்தருடைய திட்டங்களை கேட்டு நடந்துக்கிற மனுஷனுக்கு இது நடக்கும் பாருங்க. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். He grew to become very rich, very great. 14ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இவன் யூஸ் பண்ணுற கிணறு இதெல்லாம் ஆபிரகாம் தோண்டி வச்சது. இவர் திரும்பி என்ன பண்ணுறாரு? எல்லாம் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணுந்தா அதெல்லாம் மண்ணை கொட்டி விட்டு போயிடுது. என்னடா இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அபிமெலேக் யாரு? பெலிஸ்தருடைய ராஜாவுடைய டைட்டில் வந்து அபிமெலேக். இப்போ எகிப்துடைய ராஜாவுடைய டைட்டில் என்ன? அல்சூர்லேக். வெரி குட். யார் சொன்னது? பார்வோன். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ யார் ராஜா வந்தாலும் அத்தான் பார்வோன் அப்படின்னு. இப்போ இவருடைய டைட்டில் என்ன? அபிமெலேக். இது வந்து ராஜாவுடைய டைட்டில். இப்போ இவர் வராரு ஈசாக்கை சந்திக்கிறதுக்கு. இவர் வராரு பார். ஈசாக்கை சந்திக்க வந்து அவர் சொல்கிற வார்த்தைகளை பாருங்களேன். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய். இப்போ நல்லா கவனிங்க. 100 மடங்கு அறுவடை பார்த்தா இப்போ ஊர் சொன்னாலாம் யார்கிட்ட வருவாங்க சோறுக்கு? சொல்லுங்க. யார்கிட்ட வந்து வாங்கிட்டு போன தானியத்தெல்லாம்? அவங்ககிட்ட தான். ஆடு மாடெல்லாம் இருக்குது. கறி வேணாலும் யார்கிட்ட வரணும்? அவனுடைய கசாப் கடைக்கு தான் வந்தாகணும் இல்லையா? பால் வேணாலும் யார்கிட்ட வரணும்? அவர்கிட்ட தான் வரணும். ஏன்னா பஞ்சதேசத்தில் அவன் தான் செழிப்பாக இருக்குது. யாருமே இல்லை அங்கே ஊரில் செழிப்பா. ராஜா கிட்ட ராஜாவுடைய பாலஸுக்கு இவர் தான் சப்ளை பண்ணுற பேர் தெரியுது. என்னடா ஊரே அவங்ககிட்ட போய் நிற்கிறானுங்க, நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், என்ன மதிக்க மாட்டேங்கிறானுங்க, எல்லாம் அங்கே போனால் அவன் ராஜா ஆகிடுவான், எங்களை விட பெரியவன் ஆகிட்டான்ட்டு அவர் சொல்கிறார். நீ என்னை விட ஒரு பலத்தவன் ஆகிட்ட, அதனால் எங்களை விட்டு போய்விடு. அப்பொழுது ஈசாக் அவ்விடம் விட்டு புறப்பட்டு, ஏன் டேய் நான் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் நான்றார் ஈசாக்கு. நீ அனுப்பிட்டேன்றதுனால நான் கம்மியாயிடுவேனா? எங்கே போனாலும் ஆசீர்வாதம் ஏன் மேலே இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் கர்த்தர் இறங்கி வந்து வார்த்தையை கொடுப்பார், நல் வார்த்தையை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் நம்மளுடைய அட்வான்டேஜ் பாருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எங்கே போனாலும் அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ இவர் கிளம்பி வந்துடுறார். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது ஈசாக் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கெராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு. பள்ளத்தாக்குன்றது ரொம்ப கொடூரமான ஒரு இடம். அங்கே ரொம்ப ஈஸியாக தண்ணீரும் கிடைக்க வாய்ப்பு இல்லை, வெள்ளாமையும் அங்கே பண்ண முடியாது பார்.
ஆனா ஈசாக்கு சொல்றாரு, கர்த்தர் என்னோட இருந்தா பள்ளத்தாக்கும் எனக்கு செழிப்பா மாற முடியும். பள்ளத்தாக்குக்கு போறாரு. அங்க குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி, அங்க அவங்க அப்பா தோண்டி வச்ச கிணற இவங்க மண்ணு போட்டு மூடி வச்சிருந்தாங்கல்ல, அதை திரும்பியும் தோன்றாரு. நல்லா கவனிங்க, பஞ்ச காலத்துல என்ன தோண்டினாலும் தண்ணி வராது. இங்கேருந்து வரும் தண்ணி, தோண்டி அங்கேருந்து தண்ணி வராது. இவர் தோன்றாரு, ஆனா தண்ணி வருது. ஏன் பாருங்க, தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவர்களுக்கு பேரிட்டான். என்னாச்சு? அங்க சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்துல நீரூற்றை பார்க்கறாங்க. இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்றது. பஞ்சம் நமக்கு பஞ்சம் இல்லை, பஞ்சம் உலகத்துல பஞ்சம். நம்ம உலகத்தின் பொருளாதாரத்தை சார்ந்து வாழ்றவங்க இல்ல, பரலோகத்து பொருளாதார நீதியை சார்ந்து வாழ்ந்தவங்களா இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை நம்பி வாழ்றவங்களா இருக்கிறோம் நம்ம. அப்ப இவருக்கு நீரூற்று சுரக்குது பாருங்க. அப்போ கெரூர் மேய்ப்பர்கள், அந்த கெரார் அப்படின்ற அந்த ஊர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆசீர்வாதம் இவங்கிட்ட, வாக்குவாதம் அவங்க கிட்ட. எந்த வாதம் ஜெயிக்கும்? வாக்குவாதம் பண்றாங்க. அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு எசெக் என்று பெயரிட்டான். அச்சா வாங்கடா போலாம் அப்படின்ற மாதிரி. நான் இவன் இந்த மாதிரி பண்றான், ஓவரா வச்சுங்களா கிணற, நான் எங்க போனாலும் தோணினாலும் எனக்கு தண்ணி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருக்குது, வச்சுங்கப்பா அப்படின்ட்டு விட்டு கிளம்புறாரு. அடுத்த இடத்துக்கு போறாரு. வேறொரு துறவை வெட்டினான். பஞ்ச காலத்துல துறவுல தண்ணி வருமா? உலக ஜனங்களுக்கு வராது. ஆசீர்வாதம் உடையவனுக்கு நீரூற்று வரும். பாருங்க, வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏன்னா அங்கேயும் தண்ணி வந்துச்சு. ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். அவ என்ன திட்டுனா, வாங்கடா நம்ம இதுக்கு சித்னான் பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சு அங்கேருந்து கிளம்பிட்டார். அடுத்தது பாருங்க, பின்பு அவிடம் விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். பெயர்செபா தான் ஈசாக்கு பிறந்த இடம், ஆபிரகாம் வாழ்ந்த இடம். இது திரும்பியும் அப்பா வீட்டுக்கு வந்த கணக்காயிடுச்சு. நல்ல இடம். அங்க ஒரு துறவு இருக்குது, உடன்படிக்கையின் துறவு. பெயர்செபானா உடன்படிக்கையின் துறவுன்னு அர்த்தம். பேர்னா துறவு, கிணறு. ஷெவா அப்படின்னா கவனன்ட்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு திரும்பி வந்துறான் பாருங்க. அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். திரும்பவும் நல்ல வார்த்தை கொடுத்தாரு. இதுதான் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, போற இடத்துலலாம் போவே மாட்டீங்களா? எங்க நீங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். போற இடத்துலலாம் நல்வார்த்தைகளை கொடுத்து, நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, நல்ல திட்டங்களை கொடுத்து, நல்ல கண்டுபிடிப்புகளை கொடுத்து என்னை வாழ வைக்கிற தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். Good ideas, good plans and good inventions belong to you in Jesus name. போற இடத்துலலாம் ஆசீர்வாதத்தை கொடுத்து எப்படி வாழ வைக்கிறார் பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 26ஆம் வசனத்துக்கு வாங்க. அபிமெலேக்கும் இப்போ வர்றாரு பாரு, இந்த லேக் இப்போ வர்றாரு. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத் பேர் பாருங்க எவ்வளோ அருமையாக வச்சிருக்கிறாங்க. உங்கள் பையனுக்கு பேர் வைக்கணும்னு கேட்டிருந்தீங்களே, எழுதிங்க. அகுசாத் எழுதிங்க பார்க்கலாம், ஸ்பெல்லிங் போடுங்கப்பா. அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோல், உங்கள் ரெண்டாவது பையனுக்கு பேர் வைக்கணுங்களே, அதான் அது பிகோல். அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கெராரிலிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். இவங்க தான் துரத்தி விட்டாங்க ஈசாக்க. போயிட்டு நீ என்னோட பெரியவனா இருக்கிற, இப்போ அவங்க தேடி வர்றாங்க, வணங்கி வர்றாங்க, அவங்களே வர்றாங்க. அப்பொழுது ஈசாக் அவர்களை நோக்கி, இப்போ பேசுறா பாருங்க டைலாக். ஈசாக் அவர்களை நோக்கி, இப்போ இதுக்கு வந்தீங்க? அப்போ என்ன போக வேகமா அடிச்சு துரத்தி இப்போ ஏன் என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அந்த இடத்துல ஏன் இடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. பாரு, ஈசாக்குன்னா சும்மா நினைச்சிங்களா? அவர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் சண்டை போடாமல் வந்தார் அவர். ஆனால் டெரராக பேசுகிறவர் தான் அவர். பார்க்குற மாதிரி இந்த இடத்துல இப்போ என்னத்துக்கு வந்தீங்க? ராஜாவை பற்றி கேட்குறாரு. இப்போ என்னத்துக்கு வந்த பை? அப்போ நான் அனுப்பிவிட்டு இப்போ என்ன தேடி வந்த? அதற்கு அவர்கள், நல்லா கவனிங்க, இதை தான் கர்த்தர் அடுத்தவங்க வாயிலிருந்து நம்மளை நோக்கி வர செய்வாருன்னு சொல்கிறேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம்.
கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல. எப்படி ஐடியாவாக போய் பேசுகிறான் பார் ராஜா. பயன்ட்டான். உங்களை எப்படி நாங்கள் நைஸாக பேசி அனுப்பணும் சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, துரத்தி விட்டாங்க. ஆனால் இவர் சொல்கிறார் பயன்ட்டார். இப்போ ஆசீர்வாதம் பயத்தை கொண்டு வருது பார். ஓகே, நான் சொல்கிறேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் சத்துருக்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வரும். அவங்க உங்களுக்கு ஸ்நேகிதராக மாறுற மாதிரி அவர் ஏற்படுத்துவார். அவங்க வர்றாங்க, சார் ஒரு கவர்னன்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்துடலாம், உங்கள் கையில் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டுட்டுமான்னு வந்து நிற்கிறார் அபிமெலேக்கு. இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, எப்படி அனுப்பி விட்டோமோ நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நல்லா கவனிங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அவர் சொல்றார், நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இதைத்தான் ஜனங்க நம்மளை பார்த்து சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டங்களாமா? அதான் கேள்விப்பட்டேன் நான். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எல்லாரும் அந்த 27 வசனத்தை பாருங்க, 28 வசனத்தை பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் கர்த்தரை ஜனங்களுக்கு காண்பிக்கும். அதுதான் ஆசீர்வாதத்துடைய நோக்கம். எழுதிங்க பார்க்கலாம். Key number 5. The purpose of the blessing is for people to see God in your life. ஆசீர்வாதம்ன்றது வெறும் வீடு வாங்கி கார் வாங்கி சொகுசா வாழ்றது மட்டும் இல்லை. ஆசீர்வாதம்ன்றது ஜனங்க நம்மளை பார்த்தா கர்த்தர் தெரியணும், தேவன் எவ்வளோ நல்லவர், அவரை நம்புறவங்களை எப்படி வாழ வைக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வார்த்தையை கற்றுக்கொண்டு, விசுவாசத்தை கற்றுக்கொண்டு, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு, நம்மளுடைய பொருளாதாரத்தை ஞானமாக சரியாக கையாள கற்றுக்கிட்டு, கடனை ஜெயிச்சு வாழணுன்றேன், வியாதியை ஜெயிச்சு வாழணும், எல்லாரும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும், நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து கர்த்தர் ஜனங்க சொல்லணும், அவங்க கடவுள் நல்லவர்னு சொல்லணும். பரிதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். இதனால தான் கிறிஸ்தவங்க பரிதாபத்தை தேடுற மாதிரி வாழவே கூடாது பார். கஷ்டத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, நான் தரித்திரத்தில் இருக்கிற, இப்படி வாழ்றது நம்மளுடைய பங்கு இல்லை. எப்படி விசுவாசிக்காதீங்க, அந்த மாதிரி போதனைகளுக்கு செவி சாய்க்காதீங்க. கிறிஸ்தவனா தரித்திரத்தில் இருக்கிறது, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, அடிபட்டு இருக்கிறது, கஷ்டப்படுறது, நம்மலாம் புழுதி, நம்மலாம் மண் புழு காண்டாமல் இருக்கும், இப்படி பிரசங்கத்தெல்லாம் கேட்டுன்னு இருக்காதீங்க. நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் ஆளுகை செய்கிறதுக்காக புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டவர்கள். வாளா இல்லாமல் தலையா கர்த்தர் மாற்றுவார். கடன் வாங்குறவங்களா இல்லை, கடன் கொடுக்கிறவர்களா கர்த்தர் மாற்றுவார் இயேசு நாமத்தில். இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் காணப்படும் போது எல்லாரும் கடவுளை பார்க்குவாங்க, நமக்குள்ள தேவனை பார்க்குவாங்க. அதுதான் வெற்றி பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்டு வீடு வாங்குறது வெற்றின்னு நினச்சிடாதீங்க, அது பாதி வெற்றி தான். அந்த வீடு வாங்கி நல்லா நம்ம வாழும்போது, நம்ம பிள்ளைகள் நல்லா படித்து நல்லா செழித்தோங்கும் போது, ஊர் ஜனங்க, நம்ம உறவினர்கள் அத்தனை பேரும் நம்மளை பார்த்து நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படி சொல்லணும். அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு சில நன்மையான விஷயங்களை இன்னைக்கு? கம் அண்ட் டாக் டு மீ. வாட் இஸ் த பிளெஸிங் ஆஃப் த லார்ட்? நம்ம வாழ வைக்கும் வல்லமை, அதை நம்ம பல வாரங்களாக கற்றுட்டோம். இன்றைக்கி புதுசாக ஒன்று கற்றுக்குறோம். அதை வச்சு தான் அடுத்த ஒரு சில வாரங்களை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். சூப்பராக இருக்க போது. ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? டீச்சிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னது? கர்த்தர் என் மேலே பேசுகிற அவருடைய நல்வார்த்தைகள். அந்த நல்வார்த்தைகள் என்னென்ன அடங்கி இருக்குது அதுக்குள்ள? நல்ல யோசனைகள், நல்ல திட்டங்கள், நல்ல கண்டுபிடிப்புகள். இங்கிலீஷில் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த பிளெஸிங் ஆஃப் த லார்ட்? It's the good word of the Lord. What does that word contain? Good ideas, good plans and good inventions. இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். இந்த பிளான்ஸ், இந்த திட்டங்கள் நம்மளை வாழ வைக்கும் பார். நான் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் பார். ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிறோம், அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஒரு சில பேர் நம்ம இருக்கிறோம் பாருங்க, நம்ம செய்கிற வேலை என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, அந்த வேலையே நம்மளை முன்னேற விட மாட்டேங்குது. வேலையுடைய சம்பளம் லிமிட்டடாகவே இருக்குது. பிரதர், ஒரு வருஷம் ஆச்சு பிரதர், 10% ஏற்ற மாட்டேங்கிறான் பிரதர். இந்த மாதிரி 10 வருஷம் நான் இருக்கிறேன் பிரதர். நான் நீங்கள் கேள்வி கேட்கணும் ஆண்டுட்டு போய், நான் ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, உங்கள் ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, ஒரு வேலை மேலேயே சார்ந்து இருக்கிறது தான் நீங்கள் எனக்கு வச்சிருக்கிற நோக்கமா? இல்லை ஆண்டவரே, என்னை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லீடராக மாற்ற முடியும். அப்போ நீங்கள் கேளுங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை கொடுங்க. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்குமா, ஒரு கடை போட முடியுமா, ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை நீங்கள் ரீடிசைன் பண்ணி சேல் பண்ண முடியுமா, ஒரு புது கண்டுபிடிப்பை மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொண்டு வர முடியுமா? Don't be limited to a job where you just live from salary to salary. Everybody begins with a job. நம்மளுடைய தொழில், நம்மளுடைய கெரியர் ஆரம்பிக்கிறது ஒரு வேலையில தான். ஆனால் அந்த வேலை நம்மளை முன்னேறாமல் தடுத்துருச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆன உடனே, அந்த ஸ்கில்ஸை நீங்கள் பெற்றுக்கொண்ட உடனே, you've got to go to God and say, Lord, give me a new idea. நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியாவை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறாருன்னு சொல்கிறேன் நான்.
கர்த்தர் நிச்சயமா வச்சிருக்கிறார், நிச்சயமா வச்சிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. அவர் எனக்கு ஐடியாஸை தருவார். அந்த ஐடியாஸ் எனக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும். இதான் கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் ரகசியம். ஒரு வயது சென்றவர் பாருங்க, அவர் கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிடுச்சு. ஒரு நாள் ரேடியோவில் ஒரு டீச்சிங் கேட்டுட்டு இருக்கிறார். டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸுடைய டீச்சிங் கேட்டுட்டு இருக்கிறாரு. கேட்டுட்டே அயன் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய வேலை அதுதான், துணிகளை அயன் பண்ணி தர்றது. 1 மணி நேரத்துக்கு $1. 1 மணி நேரத்துக்கு $1ன்றது ரொம்ப மினிமம் வேஜ். அது 60 வயது இந்த பெரியவர் பாருங்க, 1970s இவர் அயன் பண்ணிட்டு இருக்கார். இவ்வளோதான் அவருக்கு குறைந்த ஒரு வருமானம் தான். ரேடியோவில் இந்த பிரசங்கம் அவர் கேட்டுட்டு இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறார். அதில் டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸ் பேசியிருக்கிறார் பாருங்க. என்னன்னு பார், கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர், அவருடைய சாயல்லே அவர் உன்னை உண்டாக்கி இருக்கிறார்னா உனக்குள்ள சிருஷ்டிப்பின் தன்மைகள் இருக்குது. யூ ஹேவ் கிரியேட்டிவ் பவர் ஆன் தி இன்சைட். காட் ஹஸ் கிவன் யூ ஐடியாஸ் ப்ரீச் பண்ணாராம். உனக்கு புது திட்டங்களை வைத்திருக்கிறார், உனக்குள்ள பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை வச்சிருக்கிறாருன்னு உடனே இவர் சொன்ன, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியலேன்னு அயன் பாக்ஸை ஓரத்தில் வச்சுட்டு அங்கேயே முழங்கால் படிட்டு ஜெபிச்சாராம் பாருங்க. ஆண்டவரே நீங்கள் நல்லவர், நீங்கள் ஆசீர்வச்சிருக்கிறீங்க, இந்த பிரசங்கியார் சொல்றது பிரகாரம் எனக்கு ஒரு ஐடியாவை கொடுங்க ஆண்டவரே, நான் நல்லா இருக்கும்படி எனக்கு ஒரு ஐடியாவை கொடுங்கன்னு. உடனே நல்லா கவனிங்க, இம்மீடியட்டாக கிடைச்சதா லேட்டராக கிடைச்சிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவருடைய ஸ்டோரியின் பிரகாரம் அவருக்கு கர்த்தர் ஐடியாஸை கொடுக்க ஆரம்பித்தார். அவர் வரைய ஆரம்பித்தார். என்ன டிசைன் பண்ண ஆரம்பித்தார்னா, அந்த காலத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட ஜீப் வண்டிக்கான ஸ்பெஷல் பிரேக்ஸை டிசைன் பண்ணும்படி கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தாராம் பாருங்க. இந்த பிரேக் சிஸ்டமை இவர் டிசைன் பண்ணி அந்த ஜீப் கம்பெனியில் போய் கொடுத்த உடனே அவங்க அதை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று அங்கீகரித்து, அந்த முன்னாடி ஒரு கதை நினச்சேன், அதே போல் ஒவ்வொரு டிசைனுக்கும் எந்தெந்த ஜீப்லலாம் அவருடைய டிசைனை பயன்படுத்துகிறாங்களோ அத்தனை டிசைன் மேலேயும் ஒரு ராயல்ட்டியை ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிட்டார் அந்த நபர், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிட்டார். என்ன ரகசியம், என்ன ரகசியம் அது? நான் சொல்கிறேன், இங்கே பல கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரிகள் தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன் நான். கர்த்தர் ஆசீர்வச்சு ஐடியாஸ் தருவார் நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க, சரியா? இப்போ சத்தத்துக்கு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இப்போ என்னத்துக்கு ஆமேன்னு சொன்னீங்க? சொல்கிற சென்டென்ஸ் சொல்கிறேன், அப்புறம் ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே, இங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம், அவர் கொடுக்குற ஐடியாஸ் நிமித்தம் கோடிகளை சரியான வழியில் சரியான நோக்கத்துக்காக சம்பாதிக்கிறவங்க இங்கே தான் இருக்கிறீங்க. கோடீஸ்வரர்கள் இங்கே இருக்கிறீங்க பார். பல மடங்கு நல்லா வாழ்ந்து கர்த்தருக்கு நன்மைகளை செய்கிற அநேக நன்மையான தேவ ஜனங்கள் இங்கே இருக்கிறீங்கன்றதை நான் டிக்ளேர் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில். இட்ஸ் த blessing, the power of the blessing of God. Amen. The power of the blessing of God. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் பாருங்கள், யார் யார் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் மாற்றினாரோ, பரலோகத்திலேருந்து ஆண்டவர் ஒரு செக் அனுப்புறதோ ஒரு பணத்தை அனுப்புறதோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் பரலோக செய்தியை சொல்கிற ஒரு செய்தியாளனை அனுப்பி அவன் மூலமாக ஒரு வார்த்தை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி வெற்றியை நோக்கி வழி நடத்துவார். ஆமென். நான் சொல்கிறேன், வீரோ மேலே கை வச்சு திறந்த உடனே 10 லட்சம் இருக்கணும் ஆண்டவரே உள்ள. பர்ஸில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் இப்போ 4000 ரூபாய் என் பர்ஸில் இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இல்லையே, ஆண்டவர் அந்த பர்ஸை காமிக்கிறாரு, அவன் பர்ஸை காமிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், ஆசீர்வாதத்துக்காக நன்றி. அப்படி போயிடாதீங்கன்னு சொல்கிறேன் நான். டோன்ட் லுக் ஃபார் ஷார்ட் கட், சரியா? மிராக்கிள் மணின்னு சொல்லி திருட்டு மணிக்கு போயிடாதீங்க. The miracle is a blessing that is on your life. Take the blessing seriously. ஆசீர்வாதத்தை சீரியஸாக எடுத்துங்க. அதை நீங்கள் எடுத்து தியானம் பண்ணி ஆசீர்வாதத்தை வேலை செய்ய வைக்க கற்றுங்கன்னு சொல்கிறேன் நான். அதில் உங்களுக்கு ஐடியாஸையும் இன்வென்ஷன்ஸையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதானே நம்முடைய வேதத்தை பார்க்க முடியுது. அவன் எவ்வளோ பேருக்கு இந்த இது பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணால் எவ்வளோ பேர் பிடிக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ கீபோர்ட் பிளேயர் ஒருத்தர் வரப்போறாரு உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள் பைபிள்லேருந்து. ஒரு விதவை பயங்கரமான கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. அவர் கணவர் கடன் பாரத்திலே செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். இப்போ கடன்காரன் வந்து நிற்கிறான், கடனை கட்ட முடியல உன்னால், உன் பிள்ளைங்களை கொடு, அவங்கள வேலை வாங்கிக்கிறேன் நான் கடன் தீர்ற வரைக்கும் அப்படின்னு. இந்த அம்மா வர்றாங்க பாருங்கள், வேகமாக ஓடி எலிசாக்கிட்ட வர்றாங்க. எலிசான்ற ஒரு தேவ மனிதன், தீர்க்கதரிசி. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா நான் என்ன செய்யறது? எலிசா என்னென்ன செஞ்சுருக்கலாம் பாருங்க. ஆனால் எலிசா சொல்கிறேன், உங்ககிட்ட என்ன இருக்குது? இந்த அம்மா எப்படி பாஸ்டருங்களோ அப்படி தான், உங்ககிட்ட என்ன ஆகுது, உங்ககிட்ட என்ன ஆகுதுன்னு கேட்குறாரு பார். பிடுங்கி தூண்டுறதுக்கு தான் அப்படின்ற மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்க நல்லா இருந்தாங்க. யார் யாருக்கு அந்த மனப்பான்மை இருக்குதோ அவங்க தரித்திரத்தில் இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு அந்த மனப்பான்மை இல்லை. ஐயா என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. அப்படியா, அக்கம் பக்கம் வீட்டார்த்த எல்லாம் பாத்திரத்தை வாங்கிக்க, அதில் எண்ணெயை ஊற்று, நிரம்ப எடுத்து வை ஒரு வாரத்தில். இவங்க வந்து அது எப்படி ஆகும் அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. இது தேவனுடைய வார்த்தை.
வார்த்தையின் மூலமாக நன்மை நடக்கும். ஏன்னா அவங்க கணவரும் ஒரு தீர்க்கதரிசி. இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். விசுவாசத்தில் போய் இவங்க என்ன பண்ணுறாங்கலாம், பாத்திரங்கள்லாம் வாங்கி அதில் எண்ணெயை ஊற்றுறாங்க. ஒரு குடம் எண்ணெய் இப்போ பல குடம் எண்ணெய்களா மாறிடுச்சு. திரும்பி அந்த அம்மா ஓடி வராங்க எலிசா கிட்ட. ஐயா நான் என்ன செய்யட்டும்? இதெல்லாம் வித்துட்டு வர்ற பணத்தில் முதல் கடன் ஆடைன்றாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். முதல் கடன் ஆடைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கடன் நம்மளுடைய வருமானத்தை திருடுது. நம்ம கடன் வாங்குறதுனால, இஎம்ஐஸ் பே பண்ணுறதுனால வேற ஒருத்தன் தான் பணக்காரனாக மாறுறான், நம்ம இல்லை. அதனால கடன் புடன் வாங்கி பணக்கார மாதிரி தெரியணுன்ட்டு தேவையில்லாமல் பணம் இல்லாத போது பெரிய பெரிய பொருளை வாங்கி போட்டு கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறேன் நான். வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணுறது தரித்திரத்தின் அறிகுறி. யாரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறது வாழக்கூடாது. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும், கனவுக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடாது, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும். அந்த வருமானத்துடைய மேனேஜ்மெண்ட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பாருங்க, நான் முதல் போய் கடனை கட்டுன்றாரு. கடனை கட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, மிச்ச மீதியை வச்சு நல்லா இருங்கன்றாரு. கர்த்தர் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறார். என்ன ஒரு தீர்க்கதரிசி இவர், எவ்வளோ பெரியவர், இப்படி சொல்லி அனுப்பிட்டாரே. இப்போ இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். இமேஜின் பண்ணுங்க, எலிசா என்னென்ன செஞ்சுருந்துருக்கலாம். ஐயா அந்த மாதிரி கடன்காரன் தொல்லை கொடுக்குறான். யாரம்மா அது, யார் அது சொல்லு, கரடி அனுப்பி பராண்டி விட்டுறேன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் அப்படி தான் அனுப்பி விட்டார். ஒரு தடவை 42 பிள்ளைங்களை பராண்டி விட்டாங்க. ஏன்? கேலி பண்ணதுனால, ஆண்டவரை கேலி பண்ணதுனால. அப்படி சொல்ல எலிசாவுக்கு ராஜாவை தெரியும். ஒரு சொல்லவே இல்லை. என்னம்மா என்ன பேசுகிற, யார் அது, கொலைப்படாத. ராஜாக்கிட்ட இப்போவே ஒரு ஃபோன் கால் பண்ணுறேன், முன்னாடியே பேசுகிறேன் பாருமா நான். என்ன ராஜ் எப்படிங்கிற ராஜ், என்ன அந்த 2 பேரும் தொல்லை கொடுக்குறாங்களா, என்னப்பா உன் தேச ஜனங்களை பார்த்துக்க சரியா, நான் கை வைக்கிற மாதிரி பண்ணிக்காத ராஜா, என்ன டீல் பண்ணுறாராம் போமா, அப்படி அனுப்பி விட்டுருந்துருக்கலாமே. உண்மையா இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம் சொல்லுங்கள். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், எங்களால் இயன்றதை உங்களுக்கு நாங்கள் தர்றோம். எலைஷா மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் 10,000 ரூபாய் செக் உங்களுக்காக. அந்த கேமரா கூட ஸ்மைல் பண்ணி, இந்த கேமரா கூட பண்ணி, ஓகே போயிட்டு வாங்க, அப்படி கூட பண்ணியிருந்துருக்கலாமே. பணம் காலி ஆயிரும், பொருள் காலி ஆயிரும். ஆனால் எலிஷா நீ கொடுத்தது கர்த்தருடைய நல் வார்த்தை. கடன் பட்டு இருந்த அம்மாவை அந்த ஏரியாலேயே ஆயில் டைக்கூனா மாத்திட்டார். அப்படின்னா கடனாளியா இருந்து அவதிப்பட்டு இருந்த அந்த நபரை அந்த ஊர்லயே மிகப்பெரிய பிசினஸ் உமனா கர்த்தர் மாத்திட்டார். இதுதான் கர்த்தருடைய நல்வார்த்தையுடைய வல்லமை. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். One idea from heaven will change my life forever. என்னத்தை கொடுத்தார்? ஒரு நல்வார்த்தை கொடுத்தார். இப்படிதானே உட்கார்ந்துருந்தாங்க. காண ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் காலி ஆயிடுச்சுன்னு மரியாள் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா ஏசு, அப்படிதான் ஏசுன்னு பேர் வச்சவங்களை யாரும் ஏசுன்னு கூப்பிட்றதில்ல, ஏசுன்னு தான் கூப்பிட்றாங்க. எங்கள் அப்பா பேர் கூட ஏசுதாஸ், ஊரில் எல்லாம் ஏசுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏசு இந்த மாதிரி திராட்சரசம் காலி ஆகிட்டுதான்ப்பா. ஜீசஸ் சொல்கிறாரு மேடம் அப்படின்றாரு. மேடம் என்ன மேடம் என்கிட்ட வந்து சொல்கிறீங்களா மேடம்? தமிழில் வந்து ஸ்திரீயே என் நேரம் வரவில்லை அப்படின்னு இருக்கும். அப்படியெல்லாம் பேசுனா பலாரும் மூஞ்சில் விட்டுருப்பாங்க மரியாள். கரெக்டாக இல்லை? என்ன மரியாதைலாம் பேசுகிற அப்படின்ட்டு மரியாள் விட்டுருப்பாங்களோ இல்லையோ, எங்கள் அம்மா விட்டுருப்பாங்க. எனக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க பாருங்கள். மேடம்னு அர்த்தம் க்ரீக்கில் தான். மேடம் மேடம் என் டைம் வரல, என்ன மேடம் இப்போ சொல்கிறீங்களே? மரியாள் சிக்னல் பண்ணிட்டு போயிடறாங்க வேலைக்காரங்கள்ட்ட. அப்படி தான்ப்பா சொல்லுவார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுருங்கன்னு. நல்லா கவனிங்க. ஜீசஸ் அவங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறார், வார்த்தை கொடுக்குறார். அப்படியே விரலை நீட்டி எல்லாரும் கிளாஸ்லேயே திராட்சரசம் ரொம்ப மாதிரி பண்ணல, அப்படி பண்ணல. வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, நல் வார்த்தை. He gave them a word. தண்ணீரை நரப்புங்கன்றார் ஜாடியில், அப்புறம் எடுத்துன்னு போய் குடிக்க கொடுங்கன்றாரு. எல்லாம் வார்த்தை தான். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் வார்த்தைன்னு சொல்லுங்களேன். எல்லாம் வார்த்தை. வார்த்தை கொடுத்துனே இருக்கிறார், அதன்படி செஞ்சுன்னு போயினாங்கிறாங்க. அற்புதம் நடந்துனே இருக்குது. ஆசீர்வாதம் என்னது? அப்பப்போ கர்த்தர் வந்து வார்த்தைகளையும் ஐடியாங்களையும் ஆலோசனை கொடுத்துட்டு போகிறது தான் ஆசீர்வாதம். நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துங்கிறோன்னா என்ன அர்த்தம்? நம்ம போகிற இடம்லாம் நம்மளுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். வழிகளை உண்டாக்குறதுக்கு, ஆலோசனை கொடுக்கறதுக்கு, வழி நடத்துறதுக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. அதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அதான் நடந்துச்சு பேதுருக்கு. மீனே இல்லாம உட்காந்துக்கிறார் ஒரு நாள் காலையில. இப்ப நமக்கு மீன் இல்லைன்னா பரவாயில்ல, சிக்கன் சாப்பிட்டு ஆராமா இருந்துடலாம். ஆனா பேதுருக்கு அப்படி இல்லை. பேருக்கு அது பிஸ்னஸ். அது மீனே இல்லை. ஆண்டவர் சொல்லவே இல்லை. மீன் இல்லை என்ன பேதுரு, சிக்கன் சாப்பிட்டு போ. அந்த சிக்கன் இப்போ சாப்பிட்ற பேதுரு இல்லை லேட்டராக கொகரகோன்னு உன்னே உங்ககிட்டே கூவரும்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு பார், உன் படகை நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், பிரசங்கம் பண்ணும் நான், வார்த்தையின் பிரசங்கம். ஒரு பக்கம் பேதுரு வலையை கழுவிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் படகுல நின்று இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பேதுரு கேட்டுட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ரொம்ப சேஃப் அசியூம் பண்ணிக்க முடியும். பார்,
பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க, பொதுவான வார்த்தை. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவான வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை. இதை கேட்டுனே இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ டைரக்டா கர்த்தர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவா ஆழத்துக்கு போலாம், வலைகளை நம்ம வீசலாம். How do you get a direct word from God? When you honor the written word, when you honor the general word. பிரதர், என்கிட்ட ஆண்டவர் டைரக்டா பேசணும் பிரதர், பேசுவாரு. ஆனா நீங்க பொதுவான வார்த்தையை கனப்படுத்தலாம், டைரக்டான வார்த்தையை மிஸ் பண்ணிட முடியும். எப்படி பிரதர் அது பொதுவான வார்த்தைனா? டெய்லி பைபிள் படிங்க, நல்ல நல்ல பிரசங்கங்களை கேளுங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக வந்து பிரசங்கங்களுக்கு செவி கொடுங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டே இருங்க, நடுவில் டக்குன்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. இன்னைக்கு அநேக ஜனங்க நம்ம வந்திருக்கிறோம். இந்த சர்வீஸ் முடியும் போது உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை இருந்தே இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு ஜோக் வந்தே இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார். இதுதான் பேதுருக்கு நடந்துச்சு. பேதுரு கூப்பிட்றாரு, வா ஆழத்துக்கு போகலாம், வலையை வீசி போ அப்படின்னு. எந்த பேதுரு போறாரு பாருங்க, ஐயா நைட்டெல்லாம் ட்ரை பண்ணேன், ஆனால் இல்லைங்கய்யா, மீன் எதுவும் கிடைக்கலைங்கய்யா, ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால வலைகள் இல்லையா, வலை வேணா எத்துன்னு வரேன், நான் ஒரே ஒரு வலை எத்துன்னு வரேன், எத்துன்னு போனான் பாருங்க. நல்வார்த்தையை பெற்றுக்கொண்டவன் நாசமாக போனதா சரித்திரமே இல்லை. வலையை தூக்கி போடுறான், வலை கிளிகிற அளவுக்கு, படகு மூழ்கிற அளவுக்கு மீன்களுடைய பிடியை கர்த்தர் கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா, தான் பிஸ்னஸ் பார்ட்னர்களை கூப்பிடணுமா இருந்துச்சு. யாக்கோப், யோவான், அங்க சீக்கிரம் வாங்க, இத்த ஆசீர்வாதத்துடைய வல்லமை. எந்த அளவுக்கு ஓவர்ஃப்ளோ இருக்க போகுதுன்னா, உங்களோட யார் யார் இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பயங்கர லாபத்தை அனுபவிக்க போறாங்கன்னு சொல்றேன். ஓவர்ஃப்ளோ ஆஃப் தி பிளெஸிங், ஓவர்ஃப்ளோ. யாரா சொல்லுங்க இந்த வார்த்தை, ஓவர்ஃப்ளோ இன் ஜீசஸ் நேம். சொல்லுங்க, பெரும் புழக்கம். சொல்லுங்க, பெரும் புழக்கம், ஓவர்ஃப்ளோ. அதிகமான ஃப்ளோவை கர்த்தர் ஏற்படுத்துவார். இதுதான் கர்த்தருடைய நன்மை பாருங்க. இந்த 3 சம்பவத்திலையும் நம்ம பார்த்தோமே, என்ன கிடைச்சிச்சு? ஆண்டவரே எனக்கு மீனே இல்லை, அப்படியா வானத்தை திறந்து மீனை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண்டவரே எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், கவலைப்படாத, வானத்தை திறந்து கடன்காரங்களை தூக்கிறேன் நான் அப்படின்னு சொல்ல. அவரு ஆண்டவரே திராட்சை ரசமே இல்லை, திராட்சை ரசம் இல்லைன்னா என்னப்பா, தண்ணி குச்சி அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அவன் தண்ணி பிரச்சனை இல்லை, அவன் தண்ணி பிரச்சனை இல்லை கஷ்டப்படுறான், நீ திராட்சை ரசம் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றியா அப்படின்னு சொல்லாம வார்த்தையை கொடுக்குறார். நல்வார்த்தை, நல்வார்த்தை அவங்களுக்கு மேன்மையை கொண்டு வருது. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியில், கேள்விகள் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, என் வார்த்தையை கனப்படுத்து, என் ஆசீர்வாதத்தை விசுவாசி, என் மேல நோக்கமாவே இரு, உன்னை வாழ வைக்கும்படி நல்ல நல்ல பிளான்ஸை நான் கொடுப்பேன், உன்னை உயர்த்தும்படி நல்ல நல்ல ஐடியாஸை கொண்டு வருவேன். நீ சாதாரணமானவன் இல்லை, நீ அசாதாரணமானவன். உலகத்தில் நான் யாருன்னு காமிக்கிறதுக்காக உன்னை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், நான் யாருன்னு ஜனங்க பார்க்கணுன்றதுக்காக உன்னை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பல வருஷங்களுக்கு முன்னாடி பாருங்க, நியூஸ் பேப்பர்ல இந்த ரிப்போர்ட் வந்துச்சு. ஒரு நபர் தன்னுடைய ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கிறார், பிரைவேட் ஜெட். அதில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக நோட் பண்ணுறாரு பாருங்க, சடார்னு பெட்ரோல் அப்படின்னா அந்த கேஸ், அவங்களுக்கு தேவைப்படுகிற அந்த ஃபியூல், அந்த ஜெட்டுக்கு தேவைப்படுற அந்த ஜெட்டுடைய ஃபியூல் அவர் ஃபில் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறார். நடு வாரத்தில் போகும்போது தான் ஃபியூல் ஷார்டேஜ் தெரிய வருது. இப்போ சீக்கிரமாக எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணும், பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டை நோக்கி இவர் போகும்போது ஏடிசி, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு இவர் கான்டாக்ட் பண்ணாரா ரேடியோ வழியாக. சார் இந்த மாதிரி ஃபியூல் ஷார்டேஜ், ஐ ஹேவ் டு லேண்ட் immediately. அவங்க சொன்னாங்களா, impossible because there's a fog in the airport. ஒரு மேகமூட்டமா இருக்குது, நீ இறங்க முடியாது, உன்னை எங்களால டைரக்ட் பண்ண முடியாது, you cannot land ன்னு சொல்றாங்க. வாய்ஸ் கட் ஆயிடுச்சு, ரேடியோ வாய்ஸ் கட் ஆயிடுச்சு, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுடைய வாய்ஸ் கேட்கல. ஸோ ஃப்ளைட்லலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் அசிஸ்டட் லேண்டிங்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா ஒரு ஆட்டோ பைலட் போல லேண்டிங்காக ஒரு சிஸ்டமை ஏற்படுத்தியிருப்பாங்களாம் பாரு இந்த பிரைவேட் ஜெட்ஸ்லாம். ஸோ இவர் என்ன நினைச்சார், இன்ஸ்ட்ருமெண்ட் அசிஸ்டட் லேண்டிங்கில் நம்ம போகலாம், எப்படி மிஷினுடைய ரீடிங்ஸ் வச்சு நம்ம லேண்ட் பண்ணலான்ற மாதிரி இவர் இறக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மேகமூட்டத்துக்குள்ள இறங்கிட்டாராம் பாருங்க. he went into the fog because he had to land. சடார்னு ஒரு வாய்ஸ் ஹெட்ஃபோன்ஸ்ல, புல் அப் புல் அப், மேலே இழு மேலே இழு அப்படின்னு. ஸோ அப்படியே ஃப்ளைட்டை மேலே இழுத்தார், ஃப்ளைட் மேலே போகுது, பார்த்தா மேகம் கிளியர் ஆகுது. இவர் ஆக்சுவலாக மெயின் ரோட போய் இடிக்க போயிருந்துருக்கிறார். காருங்க வண்டிங்கெல்லாம் வேகமாக வந்துட்டு இருந்திருக்குது. இவர் அலறிட்டார், நல்ல வேலைடா நல்ல வேலை, சத்தம் கேட்டுச்சு. திரும்பவும் அந்த குரல் சொல்லிச்சான், நீ நல்லா கவனி என்னுடைய குரலை, எப்படி இந்த ஃப்ளைட்டை சேஃபாக லேண்ட் பண்ணுறதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இவர் ஓகே சார்னு பேசி பக்காவாக லேண்ட் பண்ணாராம் பாருங்க.
பக்காவா அந்த ஏர்போர்ட்டில் ஃபாக் மத்தியில் லேண்ட் பண்ணிட்டு இறங்கின உடனே முதல் நன்றி சொல்லணும், இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு நன்றி சொல்லணுன்ட்டு இறங்கி அந்த ஸ்டேஷனுக்கு போனாராம் பாருங்க. அந்த ரேடியோஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அந்த இடத்துக்கு போன உடனே தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் நான் அசிஸ்ட் பண்ணதுனால கரெக்டாக லேண்ட் பண்ண. அவங்க சொன்னாங்களாம், எங்கே சார் இருக்கிறீங்க நீங்கள், எங்கே எப்போ வந்தீங்க நீங்கள், உங்கள் வாய்ஸு நான் கடைசியாக உங்கள்கிட்ட பேசினேனே, இங்கே ஃபாக் இருக்குது லேண்ட் பண்ண முடியாது, அப்போவே உங்கள் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு, எங்களோட கான்டாக்டும் கட் ஆயிடுச்சு, நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டாரா அவர். அப்புறம் யார் என்கிட்ட பேசுனது? இது ஒரு பெரிய விவகாரமாக போயிடுச்சு பாருங்க. நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, வேர் தேர் ஏஞ்சல்ஸ் இந்த காக்பிட் அப்படின்னு கேட்டாங்க. அங்கே தூதர்கள் இருந்தாங்களா ஃப்ளைட் ஓட்டுற அந்த பைலட் கூட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை வாழ வைக்க 1000 வழிகள் வச்சிருக்கிறாரு. தூதனா கூட வந்து உங்களை வழி நடத்த முடியும், ஆவியானவரும் வழி நடத்த முடியும், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவும் பேச முடியும், எழுதப்பட்ட வார்த்தையிலும் அவர் பேச முடியும், பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையிலும் பேச முடியும். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய வார்த்தை போதும், நான் நல்லா வாழ போறேன். எல்லாம் 2 கைகளை உயர்த்துங்க. இன்னைக்கு 5 பாயிண்ட் கத்துக்கிட்டோம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதம், அவருடைய நல்வார்த்தை சொல்லுங்க. அந்த நல்வார்த்தைக்குள்ளாக புதிய ஆலோசனைகள், புதிய திட்டங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் என்னை செழிக்க செய்யும்படியாக. இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். The blessing of the Lord is the good word of the Lord. சொல்லுங்க, the word contains ideas, plans and inventions. சொல்லுங்க, these ideas will bring my prosperity in Jesus name. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அருமையான ஒரு வார்த்தையின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டோம். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.